ஆமா இப்ப முக்கு சந்து தான். இப்ப முக்கு சந்துல இருந்து நம்ம நம்பி எடுக்கிறோம். கிடைச்சா ஓடட்டும், டைம் பாஸ் ஆகும். இல்லையா வந்து அடிச்சுட்டு போங்கட்டு குமிச்சு நின்னுக்க வேண்டியதுதான். வேற என்ன இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் ட்ராப் பண்ணுவ நீ ஐயரே? வடகளை ஜடிங்கர் என்னது ட்ராப் பண்றேன்னா? இல்ல ட்ராப் பண்றது இல்ல, எப்படி எப்படிலாம் டிஎம் போவாது சொல்லு. நாங்கெல்லாம் இன்னும் நான் இன்னும் வந்து கோமல டிஎம்கே நான் வந்து போல ஆக்சுவலா. ஸோ அதான் உங்ககிட்ட கேட்டு எப்படி இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கலான்றது. எங்க குரு வந்து உத்ரா இருக்கு, உத்ராட்ட கேட்டு எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஷரண் அப்படியே ஆலன் மாம்ஸ் வந்திருக்கு, அப்படி அவருக்கும் கொஞ்சம் மைக் கொடுங்க. இந்த வந்துட்டான். அவனுக்கு என்ன மைக்கு புண்டு, அவனுக்கு கோவச்சு. அவன் தான் இன்னைக்கு வந்து எடுத்தே போனோம். டேய் ஆலன் வாடா, நம்ம 2 பேரும் பேசலாம். ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட போன் பேசி, ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு எனக்கு சண்டை வேற. போன வாரமே போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னேன் நானு, போக முடியல. டேய் ஆலனு ஒழுங்கா கோவாஸ் வாங்கிட்டு வந்துக்கோவே. வாங்க உத்ரா. ஆலன் மாம்ஸ் வந்தாச்சு. வந்த எல்லாம் வந்தாச்சு சார். ஆலன் வந்தாச்சு, உத்ரா வந்தாச்சு. என்னடா சரண போய் மாட்டிக்கினியா? எங்க போய் மாட்டிட்ட? நைட்டு பாட்டு பாட போய் ஏதோ ஆண்டி கிட்ட மாட்டிக்கினியாமே மச்சான். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டே கூட நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கு மச்சான். அப்படி மாட்டிக்கிட்டாவே வந்திருக்கலாமா நம்ம? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. வெளியே விட மாட்டேங்கிறானடா. ஆமா, எவனும் வெளியே விட மாட்டானுங்க. நீ தப்பா நாள்கிட்ட சொல்ற சரண் ஹாப்பி ஆயிடுவா அப்படி. இப்ப நீ சொன்னது எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. இருந்தாலும் நாகரீகம் கருதி நான் கடந்து போயிடுறேன். என்ன எல்லாரும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க? சைலண்டா இருக்கா? நான் பேசுறது யார் பேசுறது கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் டிராவல்ல இருக்கு. ஒரு 20 நிமிஷம் வேலையாக்குறேன், அப்படியே உக்காந்து வரேன். ஓகே ஓகே. வடகலையா சொன்னாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க. இல்ல நான் எதுக்கோ என்ன பையன் சொன்னீங்க, அது எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயோ சாமி, நீ விட்டு தொலை, இல்லைன்னா நீ என்னை பிளாக் பண்ணிட்டு அந்த அடிச்சு வைக்காத. வந்து அன்னைக்கு அப்படிதான் ஏதோ ஒண்ணு சொன்ன, நீ அதை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் சொன்னேன் போக வேண்டியது. அதை விட்டுட்டு இல்ல நான் நீங்க நல்லாதான் இருக்கீங்க. அப்பப்ப நட்டுக்க இந்த மாதிரி மாறிடுறீங்களா? அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஓகே. ஜாலியா ஏதாவது சொன்னா ஜாலியா கடந்து போயிருக்கு. இல்லையா பிடிக்கலையா சொல்லி இருங்க. அதை சொல்ல மாட்டேன். ஏன் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க எல்லாம் கேட்காது. இது அனைவருக்குமான தகவல். இல்ல அண்ணா, நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா நான் சண்டை போட வந்தேன்றது ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்குல்ல, அதோட அப்படியே விட்டுருங்க. இப்ப இங்க வந்து இரவு நேர பாடகர் தான் கூப்பிட்டாங்க.
நீங்க இரவு நேர பாடகர் தான் இல்ல அப்படிங்கறத அண்ணா, மட்டும் நீங்க தேவையில்லாம என் பேரை சொல்ல வேணான்றேன். அததான் நான் கேக்குறேன். சொல்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல, சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, இனி நான் சொல்ல மாட்டேன், இனி நான் கூப்பிடவே மாட்டேன். ஓகே, சேவல் வந்திருக்க அப்படி, பரணி எல்லாம் நம்ம ஆளும் வந்திருக்காங்களே. பப்பி வேற இருக்கா அப்படி, நல்ல பாடகர் வேற. இல்ல அவங்கலாம் வந்து ஆபாச பாடகர். அவங்கலாம் வந்து இந்த ஸ்பெஷல் நாங்க வந்து ஏத்த மாட்டோம். இப்ப ஏஞ்ச மத்தியானம் போயிட்டு ஒரு இலக்கிய ஸ்பெஷல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட. எல்லாருமே நாங்க எல்லாரும் உட்காந்துருந்தோம். அதுக்கு உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ சும்மா வந்தேன்னா உட்கார்ந்து இருக்கணும். அதனால பேசவே கூடாது. அது ஒரு புத்தக ஸ்பேஸோட மினி வெர்ஷன் சார், வேற ஒண்ணும் இல்ல. நீ ஹோஸ்ட் பண்ணி அமைதியா இருக்கணும், நாங்க பாத்துக்கிறோம். சொல்லியா பப்பி குட்டி? நான் ஆபாச பாடகர் அப்படின்னா ஆபாச பாட்டை பாடினவர் யாரா இருக்கும் சரணண்ணா? கண்ணதாசன். இப்ப சொல்ல கண்ணதாசன். சரணண்ணா தட் இஸ் ஈக்குவல் டு கண்ணதாசன் மக்களே. யாரு இவன் பாடகனா? இவன் எங்க பாடினா? இவன் ஏதாவது இவரு கவிதை ஒரு நாள் வந்து நம்ம கார்த்தி அண்ணனோட பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன், வந்து ஒரு பாட்டு பாடினாரு. அன்னைக்கு விட்டது. அதுக்கப்புறம் நான் பக்கத்துல போறதே கிடையாது. ஆனா ஏஞ்சல் இவனுக்கு இன்ன வரைக்கும் புரியல பாருங்களேன். அந்த பாட்டு பாடினது இவன் பர்த்டேக்கு தான்றது அவனுக்கு இன்ன வரைக்கும் புரியல. என்னோட பர்த்டேக்கு தானே, அதையே மறந்துட்டு. ஆமா, ஒரே ஊருக்காரங்க சண்டை போடாதீங்க. இல்ல ஒரு திருத்தம் வந்து டைமண்ட் முத்து. ஓகே, கண்ணதாசன் கிடையாது, டைமண்ட் முத்து. குமரியன் சாதிக்கமா இருக்கு. ஆமாப்பா, அது டைமண்ட் பேர்ல்னு சொல்லணும். 3 பேர் நிக்கிறாங்க. ஒண்ணு தமிழ், ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது. டைமண்ட் முத்து ஒண்ணு இல்ல, ஆண்டம் மாப்ஸோட சேர்த்தா 4 பேரு. ஆமா, பாட்டு மாட்டுறீங்க. என்ன உலகம் இது? இல்ல நல்ல இதா வாங்க, அந்த ஐடியிலே வாங்க. நல்லா இது கேட்க மாட்டேங்க. இதுல வேற வந்து ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. பேருக்கு ஏத்த மாதிரி எஞ்சி நிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா ஆமா, பேருக்கு ஏத்த மாதிரி நிக்க மாட்டேங்குது. நீங்க வந்து வேற ஐடியில வாங்க. நீங்க சேவல் மாதிரி கம்பீரமா வாங்க. இல்ல வாய்ஸ் துண்டா தனியா தெரியும். இதுல இன்னொரு ஐடியில வேற வரணும். இந்த ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணணும். அதுலயே வாங்க. பரவாயில்ல, வடக்கலை ஏதோ வந்தோடனே. வடக்கலை ஊட்டி போனியா? வரிக்கை வாங்கினியா? நாய் எப்படி இருக்குது? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்டோ ஓட்டிட்டு ஊட்டிக்கும் போறது இல்ல, வரிக்கும் வர்றது இல்ல. ஒருத்தர் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துறாரு 5 பேக்கெட் ஒரு மாசத்துக்கு. 5 பேக்கெட் ஒரு மாசத்துக்கு டெலிவரி கொடுத்துறாரு. 5 குஞ்சு அதெல்லாம் இருக்கட்டும். நாய் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது நல்லா இருக்கு. அதுக்கு என்ன? தெருவுல ஓடி போதா இல்ல வீட்டுலதான் இருக்கா? தெருவுக்கு ஓடி போகும், போகாம அது எங்க போய் இருக்க போகுது? வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து தூங்குறது மட்டும்தான். காலையில ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு எங்க அம்மா கதவை திறந்துச்சுன்னா, தூங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 12 மணி மட்டும் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 7 மணி மட்டும் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா 8 மணிக்கு இவனே டேக் ஓவர் பண்ணிடுவான். கரெக்டா? தெரிஞ்சு போச்சு. 8 மணிக்கு அப்புறம் அவங்க வேட்டைக்கு கிளம்பிடுவாங்க. நாயை சுட்டு பிடிக்க போட்டிருக்காங்க வடகலை. அரசாங்க புது விட்டு போட்டிருக்கு. தெரியுமா தெரியாதா? போடட்டும். எனக்கே இப்ப கொஞ்சம் பயமாத்தான் இருக்கேன். ஊர்ல இருக்கிறவங்க யாராச்சும் சண்டைக்கு யாரையும் கடிச்சது இல்லை இது நாள் வரைக்கும். ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. சரணி எந்த நாய்க்கு பயப்படுறான் தெரியுமா? இங்க வேற எங்கேயோ சௌரரி குதிக்கிறான் போல இருக்கு. அங்க உள்ள நாய் கடிக்கிறது போல இருக்கு. இதெல்லாம் ஆட்டோ ஓடுனா வீட்டுல 8 மணிக்கு இல்ல கையில புற இருக்கு. ஏஞ்சல் 5 கிலோ புற வருது. அது லைட்டா போட்டு வேண்டியதானே, மயங்கிடும் நாய். இவனே உட்காந்து என்னது இந்த அதுக்குத்தானே நாங்க வந்து இப்ப யாரு இப்ப பாட்டு பாடுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கிளாஸ் எடுக்கலாம். எப்படி பேசியே விரல் விடுறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாங்கிறதுக்குதான் நாங்க வந்து இப்ப இதே ஸ்பேஸ்கே இப்ப நான் வந்திருக்கேன். அந்த பாடகர் யாரு, எப்படி பேசியே இது பண்றாங்க,
அது எப்படி போகணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது தான் இப்ப என்னோட கேள்வி. அதுக்குதான் நான் வந்தேன். சரி, நீங்க தான் இருந்தீங்கன்னா உங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீங்க ஏறி குதிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. நீ சரண ஒரு பொண்ணா நினைச்சு அப்படியே அப்ரோச் பண்ண, நம்ம பாத்துக்கலாம். ரோல் பிளே. ஆமா, நீ எப்படி அந்த தாய்க்கு பொண்ணாடி அவன் சும்மாவே இருந்துருவான். இதுல வேற கரும. சரண் வேண்டாம், இவன் ஆலன் இருக்கான், அவன் ரெண்டும் கேட்டான் தான். நீ பேச்சு எவடகளை அவன்கிட்ட பேச்சு கரெக்டா. ஏஞ்சல் அங்கிள் என்ன எல்லா அக்யூஸ்டையும் நீதான் காப்பாத்தி வர்ற மாதிரி இருக்குது. 6 மாசம் கழிச்சு பாத்துப்போம், 6 வருஷம் கழிச்சு பாத்துக்கோ, நீ தான் சொல்லிட்டு இருக்கியா? அவரு போட்ட கமெண்ட பாத்தியா? எல்லாம் முடியட்டும், ஃபைனலா வச்சுக்கிறேன். அவன் எங்க, அவன் தான் வச்சுட்டு போயிட்டானே. இல்ல அது வேற போட்டது. உனக்கு புரிய, இதுக்குதான் நீ புரியாமலே இங்க சுத்திட்டு இருக்க. ஏன் இங்க ஆண்டிகள் முன்னாடி சுத்துற தெரியுமா? அதனாலதான். ஏஞ்சல்கள் ஆபத்து. நான் கமெண்ட் போட்டது வேற ஒரு விஷயத்துக்கு, இவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். பாடகன் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு விஷயம் தானே, சும்மா ஸ்பார்க்கியா, வேற விஷயங்கள் இருக்கு. வடகலை நீ இப்போ ஆனா 2 நாளா ரொம்ப வருத்தத்துல இருக்கிறது யாருன்னா ஆலன் மட்டும் தான். ஆலன் இல்ல, கீழே மாமா கிட்ட சிரிச்சிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா உட்காந்துட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு என்ன வருத்தம்னு வச்சுக்க, எல்லா விஷயமுமே கரெக்டா காதுக்கு வந்துடும் வக்காலி. இந்த விஷயம் மட்டும் எப்படா என் காதுக்கு வராம போச்சேன்னு ஒரே மன வருத்தத்துல நான் 2 நாளா புழுங்கி கிடக்குறேன். எனக்கு அதான்டா, எனக்கு எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் இல்லை. எப்படிடா இங்க இருக்கிற இது பண்றீங்க, அந்த வித்தை கத்து கொடுங்க அப்படின்னு தான் நானும் கேக்குறேன். யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை. இவன் எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல, வித்தியா கத்து கொடு, கத்தி கொடு, வித்தியா கொடு. மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்து கொடுக்க மாட்டாங்க, அதுதான் நீந்திரும். ஸ்கேம் பண்றத பத்தி கேக்குறான் பாத்தியா? நீங்க எல்லாம் ஸ்கேம் பண்றதுக்காகவே பிறந்தவங்கடா. நீங்க ஸ்கேம் ஆகியே சாகணும்டா. நீங்க எதுக்குடா அதெல்லாம் கத்துக்கிறீங்க? கிருஷ்ணகிரி மேல ஏறினா நான் இறங்கி போயிருவேன். அது வேற ஒரு ஊரு, இப்பவே சொல்றேன், அக்னி சட்டி ஊர் அது. அதனால பாத்துக்கோ, அவன் டக்குன்னு போய். அது அக்னி சட்டி ஊரோ ஆயா ஊரோ அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. ஆயா இப்ப எதுக்கு வடகரை கத்துக்கணும்னு கேக்குறேன். ஆமா, வாங்க முஸ்து வாங்க. நானும் எப்படி இப்ப இந்த மாதிரி நீ பேசுறது போதும். சும்மா போன ஸ்பேஸ்லயே வரல, நீ தயவு செஞ்சு வாங்க நீங்க. ஆனா ஏஞ்சானே கூப்பிடுங்க, அவருக்கு இப்ப மணி 9 இருக்கும். அவர் பாவம் வடகலை சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, யாராவது போய் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வாங்களே, ஏன் யாராவது யாராவது நீ போயா. ஏப்பா இப்பமா உனந்து இந்த டாபிக் உனக்கு சரண, இன்னமா இந்த டாபிக்க மாத்து, கர்ருக்கு பதிலா கீ போடு. வாங்க சேவல், அந்த யார் அந்த சாருங்க நீங்க சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு ஊழல் என்னன்னு. அதேதான். இல்ல இல்ல ஆலன், அந்த மடை மாத்துறது பார்த்தா மாற்று நடந்தது கொஞ்சமா லைட்டா வாட வருது. என்ன நான் எங்கயா பாட்டு என்ன கேள்வி மறுபடியும் சொல்லு, புரியல, மிஸ் பண்ணிட்டேன். இல்ல மடை மாத்துறதுலாம் பார்த்தா உன்னாலதான் லைட்டா வாசம் வருது, அதான் கேட்டோம். நான் எங்கயா பாட்டு போனேன், நீ வேற ஐயா. சேவல் பெரிய கையா, வாழ்க்கையை முடிச்சு விட்டாரு. ஆமா, நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஏத்தி விடாதீங்க சேவல் கிட்ட. சேவல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து அண்ணா நகர்ல என்ன பண்ணோம் பேசுனீங்க தெரியுவாரு. சின்னத்தனமா காலையில ஒரு போன் வந்துச்சு, அப்ப புரியல, நீ சொன்ன உடனே தான் புரியுது. சரி, இவனுக்கு போன் பண்றது சரண் கரெக்டா அட்வான்ஸ் போட்டுருவாங்க. அண்ணா நகர் எனக்கு இருக்கிறதே ஒரு ஐடியிலேயே தூக்கிடுவாங்க, நான் கிளம்பி போயிடுறேன். அண்ணா நகர்ல விட்டுருங்க. சரணுக்கு கொஞ்சம் ஃபெட்டிஷ் அதிகம் அங்க. அது ஒரே ஊருக்காரங்களா இருக்கு, ஒரே ஊர் இல்லையே, பக்கத்துல இருப்பான் போல இருக்கு. அங்கதான் ஃபுட்பால் ஒரே ஊர்னா நீங்க பக்கத்துல வந்து அப்படியே உத்து பாப்பீங்கல்ல. எனக்கு புரியல. அது 15 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்காது. அது 15 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கு. அது இத போய் இப்ப வேற உத்து வேற பாக்குறேன். நல்லா தான் இருந்தது, நீ சரியா பாக்கல. நல்லா இருந்தது. இல்ல நாட்டுல அப்ப புதிய போய் பாக்கணும். பிரியா பவானி இருக்கும்போது நீங்க ஒரு சைடு பாத்தீங்க, நாங்க ஒரு சைடு பார்த்தோம். எல்லாரும் ஒரு சைடு பாக்கல. நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்குது. இவ்வளவு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ போய் பாத்துருக்காரு.
யோ முதல்ல டாபிக்க மாத்து சரணு. ஆல நீ கூடவே இருக்க விளங்குமா? காம்பவுண்ட் எகிரி குதிச்சியா? எதுக்கு எகிரி குதிச்சு அதை முதல்ல சொல்லு. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. நாய்க்கு பயந்து என்ன இது என்ன பெரிய விஷயம்? கால் எப்படி இருக்கியா? இப்போ ஏதோ செவரை போட்டு இடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன். காவேரிப்பட்டினம் தான் 16 அடி செவரே நம்ம தாண்டினவரு 8 அடிக்கு இல்ல சேவல் கன்சனோட இருக்கிறது, அதுக்குள்ள கொஸ்டினே வரக்கூடாது. இந்த மாதிரி காவாலித்தனம் பண்ணா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். இந்த பக்கம் நீங்க வரக்கூடாது. சார் என்ன சொல்லிட்டேன். 2 கால 3 காலையும் தூக்கிட்டு ஓடணும் பாத்தியா? டக்குன்னு அந்த அவசரத்துல அதனால 16 அடி ஜம்ப் பண்ண முடியல. 8 அடி 3 காலம் புரியலையே. அடிக்க விழுந்துட்டா அப்படி. அது ப்ரொடெக்ட் பண்ணணும் முஸ்து. எங்கேயாவது போய் குத்துனா நம்ம தான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. இவன் இருந்தே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனாலதான் 8 அடிக்கு அவனுக்கு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். ஆனா பஞ்சாயத்துனா மக்கள் கூடி வந்துருவாங்க. என்ன ஏஞ்சல் உங்களுக்கு தெரியாதா? உண்மையா டைட்டில் மாத்திட்டீங்களா? உண்மையா டைட்டில் மாத்திட்டு இருக்கியா? பாலகன் பாலகின்னு. அது கரெக்ட். என்னமோ விக்டிம் மட்டும் தான். அது நானே மாத்திட்டேன். ஆக்சுவலா இவங்க எல்லாருக்குமே தெரியல. ஆக்சுவலா அந்த பாடகன் அண்ட் பாடகி வந்து நானும் சும்மாவும் மட்டும்தான் அப்படின்ட்டு. எதுக்கே சும்மா கூடாதால் போயிட்டேன். அவர்கிட்ட இருக்காரா? ஓகே. சும்மா காலையில இருந்து சும்மாவை கடிச்சுக்கிட்டே இருக்க. இருங்க திடீர்னு வர்றாரு. அண்ணே நீங்க தான் அந்த பாடகர். ஓட்டம் வந்த என்னைய தூக்கி உட்கார வச்சு லாக் பண்ணி பப்ளிக்கு திடீர்லாம் கேஸ் கேட்கறாங்கன்னா மனுஷன் 4.5 வருஷமா பாடிட்டு மட்டும் தான் இருக்காரு. பாடகி யாரு, பாடகன் யாரு? எல்லாருமே ஒரே ஒரு ஆள் தான். ஆக்சுவலா பாடகரை மட்டும் நான் அந்த நிஜ கதையை கேட்கல. இப்ப நீங்க ஒரு கேவலமான ஒரு கதை சொன்னீங்கல்ல, நானும் சும்முவோன்னு சொல்லிட்டு, அதுல பாடகி யாரு பாடகன் யாருன்னு கேட்டேன். பாடகர் வந்து சும்மா, பாடகி அப்புறமா பேசிக்கிறோம். ஒரு நிமிஷம். இப்ப தெல்லியான வந்து தெல்லியான வாங்கினேன். எத்தனை மணி மணி வர்றது? நீங்க எங்கேயும் போகணுங்க தான் உட்காரணும் டெல்லி. எனக்கும் அதுக்கு காரணம் என்ன வந்துட்டாரு. தில்லி சாரும் போய் பாட போவாரு. கடைசியா பாடலாம் பல மாசம் ஆயிடுச்சுங்க. இப்பெல்லாம் எனக்கு பாடணும் தோணும். நானே ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் இல்ல தில்லி சார், நீங்க பாட போயிருக்கீங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர நானே ஸ்பேஸ் வரதே இல்ல. நான் அந்த ட்விட்ட பாக்கல. போட்டிருப்பாங்க பாவம். இல்ல கார்த்தி அண்ணனை வந்து டேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் பாவம், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யார் இப்படி பண்றது? எந்த கார்த்தி? கார்த்தி அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சரி விடுங்க விடுங்க ஏஞ்சல். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரே ஊருக்கார கேள்விக்கு இங்க வந்து மரியாதை கிடையாதா? இல்ல அவன் மூத்திரவாட அடிக்கடி இது கேள்வியே கிடையாது. அப்புறம் என்ன மரியாதை? அவன் ஏற்கனவே திண்டுக்கல் மூத்திரவாடன்னு போட்டு இருக்கான். அவன் இங்க வந்து நீ பேசி வேணாம் விடுங்க. அவன் அதே கார்த்தி அண்ணன்லாம் ஒரு தங்கம். அவங்கள பத்தி எல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. அந்த மனுஷனை வந்து தயவு செஞ்சு கஷ்டப்படாம இருக்கட்டும். அவனை வரசி பாக்குறதுக்கா? ஏன் அப்படியா? பரவாயில்ல, பேசுங்க முரளி பேசுங்க. இல்ல ஆனா நேத்து ஸ்பேஸ் வரைக்கும் ஏஞ்சல் நைட்ட தூங்க போகும்போது எனக்கு 2 பேர் கனவுல இருந்தாங்க. கனவுல என் தாட்ஸ்ல ஒண்ணு அக்கி ஒண்ணு ஏஞ்சல். ஏன்னா திராவிட சித்தாந்தம் நல்லா பாடுறாங்க 2 பேரும். நல்ல வேலை ஏஞ்சல் இது சொல்லவே இல்ல. நீங்க சொல்லுங்க இப்படி போதா? சீக்கிரமா போறேன்னு நைட்ல போய் நீங்க சிந்து பாடி இருக்கீங்களா ஏஞ்சல்? டுயட் பாடலாம் அவருக்கு. ஆக்சுவலி நைட் நான் சிந்து பாடுவேன். நீ பாட்டெல்லாம் பாடுவியா? நீ நான் பேச க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்ல வரேன். நானும் ஆலானும் வந்து வாட்ஸ்அப்ல வரேன். கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு போ. ஆனா யாரு முரளி? நல்ல நீங்க டெய்ஸிய பாத்துட்டு தூங்குங்கன்னு சொல்லாம விட்டீங்க. என்ன ஆலன நான் சரண குரூப்ல ஆட் பண்ணாம வச்சிருக்கேன். தெரியல அந்த குரூப். அவன் இப்ப மாவரைக்க போயிருவான். ஒரு 5 மணியாவது போகுது.
டாக்டர் திடீர் சொல்லுங்க, உங்க மேல இந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு விடுங்க. ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சான். யார் இது போட்டுங்க மேல உண்மையா சரண்? இறப்ப பாடகர் இப்பதான் ஒரிஜினல் பாடகர் வந்திருக்காரு. ஒரிஜினல் பாடகர் வந்திருக்காரு. வாங்க வாங்க வாங்க. இருங்க ஒரே சரணே. ஒரே நிமிஷம் சும்மா இருங்க. யாரோ வந்து மித்த ஆபிஷியல் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு அண்ணன் வந்துட்டாரு சும்மாண்ணே. காலையில ஒரு புட்டுன்னு இருக்கேன். ஏன்டா இவ்வளவு நேரம் பாடாவதி மாதிரி ஏன்டா என்ன ஏன் ஊசுற எடுக்கிறடே? அந்த பக்கம் போனாலும் திட்டுறாங்க, இந்த பக்கம் வந்தாலும் இந்த பைத்தியக்காரன் இந்த எலான் மஸ்க் வேற கண்ட நேரத்துல அப்டேட் விடுறான். இவ்வளவு நேரம் மைக் வாங்கி உட்கார்ந்து இருந்தேன், எவனுக்குமே காட்டல. உள்ள போய் பார்த்தா அப்டேட் விட்டுருக்கான். அத வேற அப்டேட் பண்ணி திரும்ப உள்ள வர ஏன்டா இப்படி மித்தாக்கு வேற மைக் கொடுங்க. மைக் வேற கொடுக்க முடியல. இந்த ஸ்பேஸை விட்டு ஓடிடலாமா, இந்த ட்விட்டரை விட்டே ஓடிடலாமான்ற அளவுக்கு அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றானா, அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு பக்கம் நீங்க டார்ச்சர் பண்றீங்க. ஏற்கனவே நீங்க ஒரு 2 தடவை டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டீங்க. அதெல்லாம் நடக்காத காரியம். நெக்ஸ்ட் நீங்க ஒரே ஒரு தடவை உங்களோட எலான் மஸ்க் பத்தி இங்க எல்லாம் திட்டெல்லாம் இங்க சொல்லல. சும்மா நீங்க வந்தீங்களா, யார் அந்த பாடகர், யாரெல்லாம் இருக்கும் உங்க யோகம், அத சொல்லுங்க. இதா பேசுங்க. இது எப்படி தெரியுமா, கரகாட்டக்காரன் படத்துல வர மாதிரி. அதை பார்த்து ஏன்டா அந்த கேள்வியை என்ன பார்த்து ஏன்டா கேட்டேன்? எவனோ ராத்திரில இல்ல எவனா ராத்திரில வந்து ஊதிட்டு போனா அதுக்கு நான் எப்படியா பொறுப்பா முடியும்? ஒரே நிமிஷம். இதுக்கு இப்ப சும்மா நான் சொன்னார்ல, அதுக்கு வந்து முழுசா கரெக்டா மேட்ச் அவர் வந்து காரணம் என்னதான். என்ன ஏன்டா சொல்றீங்க? என்ன சரண் அது கிடையாது. ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. பாடினது யாரா, ஆடினது யாரா? எவன் வீட்டு விருந்துக்கோ நீங்க எதுக்கடா பாயாசம் குடிச்சுன்னு கதையா இருக்குது. என்னடா இது அக்கிரமமா இருக்குது. பாடினது யாரு? எங்க போனாலும் நம்ம பாயாசம் மட்டும் தான் குடிச்சு வரோம். புரியுதா இல்லையா? நமக்கு அந்த அந்த பாயசம் குடிக்கிறது எப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் எடுத்த எக்ஸாம்பிள் தான் கரகாட்டக்காரன் தான். அது என்ன வெளியூர் ஆட்டக்காரன் இங்க வந்து அடிட்டு போயிருக்காங்கிற கோவத்துலதான் இப்ப சரண் எங்க ஸ்பேஸ போட்டிருக்கிறது. இல்ல சேவன், அவன் சரண் போட்டது கூட ஓகே. இதுக்கு நடுவுல பர்ஃபார்ம் பண்றாருல வடகலை, ஏய் அவன் பாயசம் குடிச்சுட்டு கம்மனு எஸ்கேப் ஆயிடுவான்டா. ஆனா நீ பாயசம் உன்னை கடைசியில உன்னை உட்கார வச்சு கையும் காலையும் கட்டி வாயில பாயசம் ஊத்தி அமைச்சிருவானுங்க. ஐயோ வடகாலை உனக்கு வரவிசத்தை மட்டும் செய்ய யாயா இது வடகலை பாட்டு பாடுறதுக்கு கட்டு பண்றல எங்க போய் பாட போறான்னு தெரியல. சங்கீத ஸ்வரங்களா? நடுவுல பப்பி குட்டி வேற ஏறி உட்காந்துட்டு இருக்கான், சும்மா வேற உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல பப்பி குட்டி அட்மிட் பண்ணமா பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருப்பான். ஒரே கம்பெனி தான், 2 கிளை தான். ட்ரை பண்ணுங்க வடகலை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதே வடகலைக்கு சரிதான். அந்த ஆளுகிட்ட பச்சையா அட்ரஸ் எழுதி கொடுத்து கூகுள் மேப்ஸ் போட்டு கொடுத்தா கூட இல்லைங்க வேணாங்க அப்படின்னு போயிருவாரு அவரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு கிட்ட போய் நாசமத்து போனீங்களா உறவே? அந்த மாதிரி நாசமத்து போனீங்க. 2 நாள் முன்னாடி நீங்க வந்து தமிழ் தேசியம் பாடம் இருக்கும் போதே நினைச்சேன். பட் இன்னைக்கு காலையில நல்லா ஸ்பேஸ், இன்னைக்கு செம ஸ்பேஸ், சும்மா அடி அதிரடி வேலை. எந்த ஸ்பேஸ்? இன்னைக்கு காலையில வண்ணமி நில வச்சு ஆசி தம்பி இது. ஓ அது தட் வாஸ் a beautiful space. ஐயோ அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது விட்டுருங்க இருங்க. இப்ப முரளி அதெல்லாம் இப்ப பேசுனீங்க வச்சுக்கலாம், டென்ஷன் ஆகிற அளவுக்கு 4 பேர் இருக்கான். மேல ஆலன் இருக்காரு, ஏஞ்சல் இருக்காரு. அவர் ஏஞ்சல் வந்து கவிதை எழுதுவாரு, ஆலன் கவிதை எழுதுவாரு. சரண் வந்து காதல்ல ஊறி தெளிச்ச குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிறவன் அவன். அதாவது காதல் எனும் சர்க்கரை பாகில் ஊறி திளைத்து உவ்விய குலாப் ஜாமுன் அவன். இது மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு எங்க சேவலண்ணன் எதுவும் சொல்லலன்னு வருத்தப்படுறாரு, சொல்ல சொன்னாரு. அது தனியா சொல்லலாம். அது அவரு வந்து அடுத்த தில்லியனை பத்தி சொல்லிருங்க. அப்படியே தில்லியன் அந்த ஸ்பேஸ்க்கு வரல. ஆக்சுவலா சுகர் பேஷண்ட் நானே என்ன விட்டுருங்க போஸ்டர் இல்ல சரணண்ண, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு கல்லா கட்டலான்ட்டு இருந்தேன். மத்தியானமே கடை விரிச்சு உட்காந்துட்டு என்ன. அது கரெக்ட். அப்படியே இருங்க பித்த அப்படியே ஃப்ளோல போயிருவான்.
சேவலை பத்தி எல்லாம் நம்மளால பேசாத அளவுக்கு அது கிடையாதுங்க. அதாவது ஆலிவ் ஆயில் பூசிய ராமதாஸ் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குன மாதிரி ஒரு ஆள் அவரு. அதனால அவரை விட்டுருங்க. நம்ம அவர்கிட்ட போக முடியாது, அது வேணாம். அவர் வந்து டக்குன்னு ஒரு சூட்கேஸ் திறப்பாரு, 11 விதமான மூலிகைகள் எடுப்பாரு, கரக்குன்னு இடிப்பாரு, கரக்குன்னு போடுவாரு, எதையாவது பண்ணுவாரு. ஆனா பப்பி குட்டி சம்பந்தமே இல்லாம நான் இந்த புக்ல இதை படிச்சேன், இந்த மூலிகை எங்க கிடைக்கும்னு கேட்டு வருவான். அது அது சம்பந்தமே இல்லாம வருவான். அதுக்கு ஒரு ஸ்பீச் வேற எழுதிட்டு வருவான். நான் காட்டில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த மூலிகையை பார்த்தேன். அதாவது சீமான் சொல்லுவான்ல, ஒருத்தனுக்கு கால் உடைஞ்சிருச்சு, டக்குன்னு கறி வாங்கினா அதை மடிச்சு கொடுத்த உடனே ஒட்டிக்கிச்சுன்ற மாதிரி. அதனால அவனுக்கு கறினால இலை ஒட்டிச்சா இல்ல இலைனால கறி ஒட்டிச்சான்னு அவனுக்கு தெரியாது. அவனை விட்டுருங்க. அவன் வந்து இந்த அன்பே ஆறு வர எஸ்.ஜே. சூர்யா மாதிரி எறும்பு ஏன் சர்க்கரையை திருடுது, சர்க்கரைய எறும்புது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போவான். அவனை விட்டுருங்க. அவன் தனி. அவனை ஆனா சரண் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனோட போறக்கூடிய ஒரு ஆளு. அதாவது அடுத்த வாரம் குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னா முன்னாடியே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி அதை காய்ச்சி அதை கரெக்டா வச்சு குலாப் ஜாமுன் அதுல ஊற வச்சு உப்பு வச்சு போறவன் அவன். அதனால அதை அவனை விட்டுருக்க. அடுத்து ஐயோ கண்டிப்பா நான் அப்படிதான் போவேன். தெரியும் போவே நீ என்னன்னா போனா உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, சாரி ரொம்ப இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமா டார்ச்சர் பண்றான். சும்மா வாங்க நான் எங்க இருந்து வர முடியும்? ஆபீஸ்ல இருந்த டைம்ல இருந்து என்ன போட்டு இன்சா பண்றான் என்ன. இல்ல நீங்க மத்தியானம் வந்திருக்கேன் ஒரு கவிதை ஸ்பேஸ்ல இந்த ஒரு கவிதை நீங்க சொல்லிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதத்தானே அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அப்பத்துல இருந்தே டாஸ்க் பண்ணிட்டு அண்ணா நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஆமா கூப்பிட்டே இருந்தேன் ஏஞ்சல். நான் அந்த இடத்துல கவிதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காது. அது நான் எப்பவுமே அது வேலைக்கு ஆகாது. கவிதை சொன்னாலே அது நம்மளுக்கு சிக்கலாயிரும். அது ஒரு 2 பேர் ரெக்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான். அது வேணாம். நான் ஏற்கனவே சரணுக்கு ஒரு கவிதை சொன்னேன். அவன் அன்னில இருந்து என்ன கவிதை சொல்லு அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இல்ல இதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் கவிதை ஒன்று சொன்னாரு. மூக்க அண்ணனுக்கு எச்சில் தொட்டு டிக்கெட்டை கிழிச்சேன்னு, அவ்வளவுதான். அன்னைக்கு போனவர் தான் வரவே இல்லை. சும்மா இப்படி நைட்டு போய் யாரா பாத்தீங்களா? தாங்க வரல பைத்தியம். அவர் குரூப்ல எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பட் சும்மா அந்த இதே மாதிரிதான் நைட் யாரோ போய் கவிதை படிச்சிருக்காங்க. அது வேற மாதிரி போய் விட்டுருக்கு. இல்ல எங்க சேவல ஒரு டவுட். ஏஞ்சலும் சரணும் எல்லாருமே இதை தூக்கிட்டு சுத்துறாங்க. பட் இந்த பாடி பாடினாதான் தூங்குவேன்னு சொல்ற அளவுக்கு அந்த சின்ன தம்பியில வர குழந்தை யாரு எனக்கு தெரியலையே. இது என்ன இது என்னடா சம்பவம்? அந்த சின்ன தம்பி இருக்கட்டும், ஆனா சின்ன குயில் கிடையாது, சின்ன குயில்கள். அப்படிதான் பேசணும். எல்லாம் தெரியுதுன்னு உனக்கு. ஒன்னதானே தேடிட்டு இருந்தேன். கடையை ஒன்ன ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா முதல்ல நைட்டு பாட வீடுதான் பிரச்சனை பண்ணா. எனக்கு இல்ல ஒரு விஷயமா டீகோட் பண்ணுவான். யோ சேவல் ஏரியா ஒரு விஷயமா டீகோட் பண்ணுவான். உனக்கு பாட வராது, எனக்கு சத்தியமா தெரியும். ஏஞ்சலுக்கு பாட வராது, ஆலனுக்கு பாட வராது, சரணுக்கு பாட வராது. ஓகே, எல்லாம் எனக்கு எப்பவாவது பாட வரும். அதை விட்டுருங்க. எல்லாம் ஈக்குவேஷன் இருக்காது. இருங்க ஒரு ஆளா போயிருவான். குரூப்ல ஒரு ஆட்மான தேத்திக்கா, அந்த கரகர குரல்ல வயகரவாதியாரையும் தேத்திக்கா. இல்ல அவரு வந்து மிமிக்ரி பண்ணுவாரு, அது வேற விஷயம். அவர் வந்து பாட்ஷா டைலாக மூச்சு விடாம 4 வாட்டி பேசுவாரு, அது வேற விஷயம். அவர் விட்டுருங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஆனிக்கிறது பப்பி குட்டி அப்படின்னா அரட்டை அரங்கத்துல வர்ற மாதிரி அவன் டக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து, ஐயா இல்லங்க ஐயா 1967 தலைவர் கலைஞர் காரில் சென்று கொண்ட போது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்ப அவன் அந்த ஈக்குவேஷன்ல வரவே மாட்டான். அதாவது சரணாவது ஏதாவது ஒரு பாட்டு பாடுறான், கவிதை எழுதிடுவான், ஏஞ்சல் ஒரு கவிதை எழுதிடுவாரு, அவர் காதல் சேவை ஏதாவது போட்டுருவாரு. இப்ப இவனும் இந்த ஈக்குவேஷன்ல இல்ல. இப்ப பாட்டு பாடினால யாரு இது? என்ன இழவு கர்மன்றது? டேய் 2 நாளா போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க டேய். இது டேய் எதையாவது சொல்லுங்கடா. இதே எனக்கும் ஆலனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே ஆக்சுவலா. எவன்டா அது அப்படின்ட்டு நம்மளோட எவன்டா சேவலு ஆலன் வந்து ஒரு இடத்துல பாராட்டிடுவேன். ஏன்னா ஏஞ்சலாவது பாட்டு கிட்டு வீடியோ போடுவாரு. ஆனா ஆலன் வந்து சொந்தமா யோசிப்பாரு. எந்திரிச்சேன் மூச்சு திணறிச்சு பார்த்தா தலையணி அதுதான் பித்து. நான் எந்திரிச்சு பார்த்தேன் மூச்சு திணறியது, இந்த தலைக்கணியை போட்டு என் மூக்குல மூஞ்சில அமைக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது எழுதிடுவாரு. அது வேற விஷயம்.
எனக்கு என்னமோ சந்தேகம் பித்து மேலதான் சும்மா பித்தும் இல்ல 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 இது பித்துக்கு அந்த பருப்பி உண்டு இன்னைக்கு. அது அப்புறம் கடைசியா பித்துக்கு கொண்டு போவோம். நம்ம 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 FBI ஏஜென்ட் இல்ல வந்திருக்காரு. பரணி என்னன்னா கல்யாணமான இல்ல வாலிபர்னு சேவல் சொன்னோடனே ஒரு பரணி என்ன நேரத்தில் எல்லா ஒரு பொருத்தமும் பெண்ணிய இருக்கு. போராளியாக திரிந்து கொண்டிருந்தார் அந்த பித்து. அவரை மட்டும் பிடிச்சிருவாங்க. இல்ல இல்ல அதான் இருங்க சொல்றேன். இருங்க ஏங்க அதுக்கு தாங்க குட் நான் நைட் டிராப் குட் டவுன் பண்ணி மார்னிங்னு வீடியோ இருங்க சாங் ஒரு போடுறாரு ஒரு ஒருத்தர் ஒரு நைட் ஆளா நேரத்துல ஏரியா கல்யாணமான பித்து வாலிபர். ஏரியா ஒரு நிமிஷம் ஒரு பரணி ஆளா என்ன டிராப் கீழே போயிட்ட? ஏரியா கீழே வடகலைக்கு பொக்கே சுத்தமா உட்காருவாங்க. வடகலை வந்து அவர் வண்டி ஓட்டும் போது அவருக்கு பிடிச்ச பாட்டு வந்தா கூட பாட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா நான் ஃபில்டர் டவுன் பண்ணி வந்து பார்த்தா கடைசியில நீ தான் நிக்கிற. இப்ப எல்லாருமே ஈபிஎஸ்ல தள்ளி விட்டா நீ தான் நிக்கிற. அப்போ நீ வந்து அந்த இல்ல விவேக் டக்குன்னு இப்ப சொல்லி சொல்ற முடிங்க. மாதிரி பரணி இருக்கு. என்ன ஸ்பேஸ் சும்மா விட்டே போயிட்டாரு. சும்மா அதே கனவுல நீ அதே தானே அதே அதே இந்த மாதிரி. அதே கவுண்டமணிக்கா தான். என்ன எல்லாம் இங்க மேல இருக்கிறவன் பாத்துக்கவன் மேல இருக்கவன் பாத்துக்கவங்கிற மாதிரி தான் பித்து இந்த கண்டிஷன்ல. இல்ல சேவல் இல்ல இங்க பாருங்க. மேல வந்து இப்ப என் பேர்ல சொன்னவரு இரவு நேரத்துல ஒருத்தர் பாட்டு போட்டுட்டு இருக்காருங்க. கல்யாணமான வாலிபர்னு சொன்ன ஸ்பேஸ் விட்டே போயிட்டாரு. அவரை கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு செலவானாலும் ஆனா அந்த பரவாயில்ல. பருப்பு நீ அந்த பருப்பி தூக்கி போடு, அப்புறம் கல்யாணமான பேசிக்கலாம். வாலிபர் அந்த சொல்றோடனே பருப்பி தூக்கி போடு. யோ பித்து ஐயோ சரியா சரணே ஆனா பித்து இதெல்லாம் போட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் சரியா. எனக்கு கல்யாண வாலிபர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா எனக்கு மைண்டுக்கு வந்தது? நம்ம காரணம் அண்ணன். காரணம் அண்ணே எங்க யோசிக்கிட்டாரு. ஏசுமோ எங்க வண்டியை சரண் கொண்டு இல்ல போனாலும் இல்ல எங்க வண்டியை கொண்டு போனாலும் சரண் வந்து கரகாட்டக்காரலே நிறுத்துறான். ஊர்லயே காரு வச்சிருக்கிற ஒரே அதுதான் கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான். கோஷ்டி நம்ம கோஷ்டி இல்ல தான். இல்ல அதுல இல்ல 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 ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் மிஸ் மும்பை பண்றீங்க. சொன்னோடனே டக்குன்னு எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு. சாரி கருண், நானும் இல்ல இல்ல தப்பா நினைச்சிட்டேன். முரளி கரெக்ட் தான். ஆனா எனக்கு முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா போன வாரம் பித்து வந்து கபி கபி மேரே தில் மே அந்த பாட்டை பாடிட்டு இருந்தான். அது ஏன்னு கேளுங்களா? ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. எங்க வாழ்க்கையில பல நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் நடந்துருச்சு. அதனாலே புடிச்சு கோப்பையில ஏதோ பண்ணிருக்கிறான். எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நடந்தது. அந்த நாசமா போனாங்க அடிபட்டு செத்து அதையும் கொண்டாட விடாம பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதுடா. அதை புரிஞ்சுக்கங்க. டாபிக் மாத்தலாம். அது வேணாம். அது சீரியஸ். அந்த 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 நம்மளுக்கு தேவையில்லை. எவனாவது மட்டையை பிடிக்கிட்டு எவனா பந்து அடிக்கிட்டாது நம்ம பாடகர்கிட்டே வரும். கீழே ராஜ் இருக்காரு. அவருக்கு மைக் கொடுங்க. அவர்கிட்ட பேசலாம். அவர் ஏதாவது பாட்டு கிட்ட பாடி இருக்காரு. சரணே உங்கால் போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாரு. உண்மையா? என்னது? 20 லட்சம் போச்சே நெஞ்ச குத்திக்கினாரு. எனக்கு கால் பண்ண எடுக்கலடா. நீ பேசாம இருடா. அத பத்தி இப்ப பேசுவாங்க. 20 லட்சம். அட நீ வேற. ஐயோ சரணே அந்த ஆளு வாங்கினாலும் என்ன போன் பண்ணி மிரட்டுறாரியா? பாடகி பாடகரை பத்தி தேடிட்டு இருக்கும் போது 20 லட்சம் எல்லாம் ஒரு பணமா? இல்ல வடகலை இது எப்படி தெரியுமா இருக்குது? நல்லா வியாபாரம் ஆகிற கடையில திடீர்னு ஒருத்தன் சாம்பிராணி பக்கம் போட வர மாதிரி இருக்கு. ஓனருக்கும் கண்ணேரியும் வியாபாரம் பண்றவனும் கண்ணேரியும் வண்டி என்ன நடந்துட்டு இருக்கு? வண்டி கரெக்டா ரீஸ்டார்ட் பண்ணும். ஆனா நீ கவலைப்படாத. இன்னைக்கு செவரேறி குதிச்ச கதை கிடையாது, பாடகர் கதை மட்டும்தான். அதனால வண்டி இங்கதான். செவரேறி குச்ச கதையெல்லாம் மியூச்சுவலியா. இந்த மாதிரி அகராதி பண்றவங்களே லீலைகள் பண்றவனே முடிச்சு உள்ள போடுங்க. மொத்த கோஷ்டியை தான் எடுத்து போடணும். காலங்கள் வரும்ல, வர்ற அன்னைக்கு போடுவோம். அலன் என்னன்னா இப்ப நீ கோஹோஸ்ட் வேலையை மட்டும் பாருங்கிறாங்க. அலன் நீ அமைதியா இரு. எங்கேயோ டாபிக் மாத்தாத. டேய் வந்த வந்து அடுத்து போட்ட பண்ணி மாதிரி எடுத்துட்டு இருக்க. உனக்கு எல்லாம் கிடையாது. இனிமே நடக்காது உனக்கு. அடுத்தவங்க குடிக்கிற டீல வச்சு துப்பி கொடுக்காதீங்க. இவ்வளவுதான் வாழ்க்கையின் தத்துவம். அது எச்சா இருந்தாலும் பரவாயில்ல குடிச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சும்மா ப்ரோ. அதுக்கு என்ன பண்றது கேக்குறாரு. இல்ல டீக் அவுட் பண்ணல. குடிக்கிறவன் பாடு குடுக்குறவன் பாடு. இல்ல நண்பர்களே, சும்மா நீங்க அந்த ஆட்மேன் எல்லாம் தள்ளி விட்டீங்க. அப்ப பேலன்ஸ் எத்தனை பாடல்கள் இருக்காங்க அதையும் சொல்லுங்க. நீங்க அந்த லிஸ்ட்டுக்கு வரும். நம்ம அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் வாங்க. எக்ஸாக்ட்லி ரைட் क्वेश्चन. இப்போ எனக்கு லாஸ்டா இந்த லிஸ்ட்ல இருக்கிற 2 பாடகர் இருக்காங்க. ஒன்னு பித்து, அடுத்தது உத்தரா வந்து டூயட் நல்லா பாடுவாங்க. அது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. சேவல் ஏஞ்சல் லாஸ்ட் டைம் நீங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்ப நேயருக்காக நானும் உத்தராவும் பாட்டு பாடணுமா? ஆமா நீங்க பாடுங்க. நீங்க இல்ல வேணாம். அந்த கருமத்தை கேக்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நான் பாடி பாத்திருக்கேன்னு ஒரு 4 பேர் சொல்றீங்களே, உங்களை தான் நான் பார்த்தது இல்ல. பித்த நீ காலையிலயும் பாட்டு பாடுற, மதியமும் பாட்டு பாடுற, மிட் நைட்லயும் பாட்டு பாடுற. கேட்டா நான் 10 மணிக்கே தூக்கம் வந்துரும், பெட்ல போயிருவன்ற.
இல்ல அதான் சொல்றேன், இதெல்லாம் என் சேவல் டைம்லைன் இல்ல இல்ல பாக்குறவங்களுக்கே தெரியும். இல்ல சேவல் அவர் ஆபீஸ்லயும் சொல்றது பாடுற கரெக்ட் தான். உங்களுக்கு புரியல, ஆக்சுவலி நைட்டு தனியா பாடி இருப்பாரு, புரியுதா? இல்ல அதாவது நீங்க பித்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல, மல்லிகை பூவை சூடின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் பிரியங்கா பாருங்க. அந்த மாதிரி எப்பவுமே உத்தரா வந்து அந்த தளபதி பாட்டுல இருந்து நானுனை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அது ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. உத்தரா நீங்க பாடுங்க. இன்னைக்கு பாடி எடுத்துருவான். இந்த ஸ்பேஸ் ஏங்க இதோட அந்த முடிச்சு. பாட்டே சரண் இதுக்கப்புறம் பாடினதில்லைங்க ஸ்பேஸே நீங்க. போடக்கூடாது. இப்போ எங்க இருந்து இதுக்கப்புறம் பண்றீங்க? எவனும் இரவு நேர பாட்டே பாடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. இனி மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அவ்வளவுதான். சரி ஓகே இருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ்ல பண்ற மாதிரி. நைட்லாம் பாடி டைம் இது பண்றாங்கன்ட்டு இது வந்து யாராவது எனக்கு கெடுத்துறதுக்கு வேலையை எனக்கு பார்த்துட்டாங்களோ? ஒரு ஆசை இருக்கு. இருங்க. சரண் அண்ணாவும் சும்மாவும் வந்து டுவேட் பாடினதா கேள்விப்பட்டேன். அதை இப்ப ரீக்ரியேட் பண்ணுங்க. சரி ஓகே. நாங்க லாலா லேண்ட்ல தான் பண்ணோம். அது வெறும் மியூசிக் தான் வரும். சரி, இருங்க ஸ்பேஸ் கிராஷ் பண்றது இருங்க ஒரு இருங்க. ஆசைன்னா அதை இந்த பண்ணுங்க. ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாவணும். அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவோம். பப்பி குட்டி இல்ல நீங்க ஒரு அதான் பாட்டு போடுங்க. ஸ்பேஸ கிராஷ் பண்ணனும்னு ஒரு பப்பி ஆசைப்பட்டீங்க. இல்ல நேத்து கூட ஒரு ஸ்பேஸ்ல அழகா பாடினான் பப்பி, நல்லா இருந்தது. சும்மா ஏங்க அவன் பண்றது பூராத்தையும் அழகா இருக்குதுன்னு யாராவது சொல்லிடுறீங்க. எங்க உசுறு எடுக்கிறாங்க நேரம் கட்ட நேரத்துல. இல்ல இதுல ஒரு விஷயம் சொல்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்தாங்க மேல அவங்க பேசுறதுக்கு. அவங்க பேசியிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். பட் அவங்க வெளியே இல்ல நீங்க போயிட்டாங்க. சொல்லுவீங்க, அவன் வந்து எங்க கிட்ட எல்லாம் ஷூ கேட்டுன்னு இருக்காங்க. நீங்க வேற. சரி ஆனதாச்சு. பப்பி குட்டி பாடுறா. ஐயா பாடுறாடி. அவ்வளவுதாங்க. போஸ்ட் அவன் அனுமதி பண்ணுங்க. ஆனா பிளாக் பண்ணிருவேன். ஆனா மொத்த பேரையும் மியூட் ஆனா போட்டுருவேன். ஏஞ்சல் ஒரு ரெக்கார்டு பாத்தீங்களா? பப்பி மேல எதுவும் ஷேர் பண்ணாம இருக்கும். யூசுவலா உனக்கு எதாவது ஷேர் ரொம்ப பண்ணி விட்டுருவாரு. பரவாயில்ல சும்மா நீங்க நம்ம அந்த இது பண்ணுவோம். எல்லாரும் இது ஆட் மேன் அவுட் மாதிரி தள்ளிட்டே இருப்போம். அப்பதான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். எனக்கு என்னவோ பப்பி குட்டி மேலதான் டவுட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தோணுது லாஸ்டா. அதாவது எப்பவுமே ஊமையா இருக்கிறவன் தான் நிறைய வேலை செய்வான். வால்டர் வெற்றி இல்லப்பா, ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கும். மத்ததெல்லாம் ஒண்ணு ஃபிட் ஆகுதுல, உனக்கும் பித்துக்கும். ரெண்டும் மிஸ் ஆகுது. என்னடா பேசுற? ரெண்டுன்னா தெரியாதா? 2 ஏற்கனவே பல்லவின்னு சொல்லி அந்த பாட்டு நீ தான் பாடுனீங்க. அட் அ டைம் ரெண்டு பேர் கூட பாடுங்க. ஏங்க அட் அ டைம் போய் 2 பாட்டு பாடி இருக்காங்க. அவன் ராஸ்கல் டேய் உண்மை ஒத்துக்க. அன்மியூட் பண்றா டேய். இல்ல சும்மா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா? அந்த ட்வீட் பார்த்தா தெரியும். நீங்க வந்து மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுத்து நான் இருக்கேன்மா உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏங்க இது புதுசா இருக்கு. இது புதுசா இருக்கு ஏஞ்சல். இது இந்த இதெல்லாம் நீங்க படிக்கல, நீங்க பாருங்க நல்லா முடிச்சா படிச்சிட்டு வாங்க. அப்படி இருக்கு. ஓ அது மாதிரியா? அவங்க ஹஸ்பண்ட் இல்லனா கூட நான் வந்து உனக்கு ஆறுதலா இருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ பாக்குறதுக்கு? அல்ல வண்ண மீன் கேஸ்ன்றீங்க, இந்த பக்கம் பார்த்தா பாட்டு கேஸ்ன்றீங்க. எங்களுக்கு வேற பொழப்பு மயிரேன்ற மாதிரி இருக்கு. நீங்க ஜூரி ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. இல்ல முரளி அதான் ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. புருஷனோட நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேமா அப்படின்னு. ஆனா இல்ல எல்லாரையும் கோத்து விட்டு ஹோஸ்ட் இப்ப எவ்வளவு கம்முன்னு இருக்கான் பாருங்களேன். அவன் பண்ணாத சேட்டையே கிடையாது. நம்ம அமைதியா பேசுற இடத்துல கூட எதையாவது வெடி குண்டு வீசிட்டு போவான். அண்ணா நகர் எங்க இருக்குன்னு கேட்பான். இல்ல அவர் அநேகமா வெடி போட தான் போயிருக்காரு. வெடி அதுதான் இப்ப கரெக்டா எதையாவது தூக்கிட்டு வந்து கும்பன்னு தூக்கிட்டு போட்டு போயிடுவான். முஸ்தாது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து டக்குன்னு சிங்கராவும் ஸ்பீக்கராவும் இருந்திருக்கான். ஆறுதல் படுத்துறவனா இருந்திருக்கான். மல்டி டேலண்டட். அது வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். அதாவது நான் டக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனை கோட் பண்றேன்னு நினைச்சுக்க கூடாது. பட் அது எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக வரீங்க, நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். அதாவது முதுகு அதாவது கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி வசந்த் ராஜாவில எம்பிபிஎஸ்ல வர மாதிரி முதுகு சும்மா என்ன சொன்னீங்க? இவன் வேற முதுகு பிடின்னு சொல்ல வந்தாரு. அது கிக்லுன்னு சொல்லலாம். பட் இவன் எப்படி பாடகனானான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. எந்த ஸ்பேஸ்ல பாடினானு தெரியல. இருங்க ஏஞ்சல் சரண வண்டியில ஏத்துவோம். என்னையா சரணு அவர் ஆள் கூப்பிட்டு வராரா? ஓ அவரு தானா? அப்போ நீதான் சொன்னியா? அத யாரா ஆள் கூட்டு வரா? நீதான்.
நீதானடா போட்டிருக்க. எங்கடா நாசமா இங்க போச்சு. யாரையோ சுழியன்னு ஒரு ஐடியா கோட் பண்ணிருக்கே. மச்சான்? அவர்தான் மச்சான் ஆளு. நான் என்ன அவரை ஆளா கூட்டு வர்றது? அவர்தான் ஆளு. என்னைய சொல்றீங்க? அவருதான் ஆளா? அப்படிதான் சொல்றேன். ஆக்சுவலா அவர்தான் ஆளு. சரண், எல்லாமே சரி, நீ என்ன வேணா பேசிக்க. ஆனா இந்த இடத்துல வடகலைக்கு என்ன வேலை? சென்னையில எங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு கேட்கும்போது நான் ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சேன். ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கு, என்னால நடந்து போக முடியாது, முட்டி வலிக்குன்றது. அந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை? அவருக்கு ஒரு கோயம்புத்தூர் ஆச்சு சும்மா. இல்ல சென்னையில என்ன வேலை வச்சு? அவருக்கு ஒரு ஆசை முஸ்தபா, சென்னை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு, சுத்தி பார்க்கலாம்னு பாக்குறாரு. முட்டி வலியா இருந்தாலும் வாய் இருக்குது இல்ல, ஏதோ சப்பியாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். எது சப்பி சாப்பிடுறியா? வடகல பிரியாணி சொன்னப்பா. எப்பாடே நண்பா. ஏங்க அது இல்லைங்க பரணி, அந்த ஆள் எப்படியாவது சாப்பிட்டு போறாங்க, எனக்கு கவலை கிடையாது. இந்த நிலைமையிலேயே வந்து லெக் பீஸோட பிரியாணி எங்க கிடைக்கும்னு கேட்டா, அப்படி நான் ஏதாவது ஒரு கடையை சொன்னா, இங்க இருந்து 3.5 கிலோமீட்டர் வருதுன்னு நான் எங்க போறதுன்னு. இதுக்கு இவர் கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா மூக்கா. பையன் பிடிச்சி எடுத்துட்டு போக வேண்டிய சம்பவம் தரத்தரன்னு அப்படியே வா சுருதி வா போவோம்னு. இல்ல அந்த ஆளு அந்த வசூல் வர மாதிரி வீட்டுல வர ஆனந்த மாதிரி இருப்பாரு. அவரை கூட்டு இவரு சுத்துறான்ற மாதிரி. இது சாரி தப்பான எக்ஸாம்பிள் நினைக்கிறான். பட் இவர் அவரை கூப்பிட்டு போறாரு. ஏப்பா பரணி, உனக்குதான் அந்த இரவு நேர பாடகர் யாருன்னு தெரியுமாமே, சொல்லிருப்பா சீக்கிரம். நீண்டாண்டா வேற வேஷம் போட்டு வந்திருக்க, கண்டுபிடிச்சாங்க போல. இல்ல பரணிக்கு மொத்தமா நெருப்பள்ளி கொட்டிட்டாரு. பரணிக்கு சந்து சங்கரை யாருன்னு தெரியுமா? புரோக்கரு. மத்த கேஸ் வேணா நீங்க ஆரன் பேர்ல எழுதுங்க, பாட்டு கேஸ் மட்டும் எழுதாதீங்க. பல வருஷமா அந்த அளவுக்கு பாட்டு அலர்ஜி தான். இல்ல அது நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த ஆள் முரட்டுத்தனமா எதையாவது எழுதுவான். அவரு இந்த ஐடி வந்திருக்க மாட்டாருமா, அதுக்கு தனியா ஐடி வச்சிருக்காருமா. இல்ல சுமோ ப்ரோ, சுமோ கரெக்டா சொன்னாரு. எழுத்து மூலமா எழுத்து மூலமா எழுச்சியை உண்டு பண்ணுவாரு, ஒளிஞ்சு பாடி அதை பண்ண மாட்டாரு. அப்ப பித்து நீண்டாண்டா இந்த பரணி, நீ என்ன கோத்தோட நினைச்சாலே நடக்காதுரோ. பரணி, நான் செவிரேறி குடிக்கிற எதமே வேற, நீதான் தனியா வந்து இந்த பக்கம் உருண்டுட்டு இருக்க. தள்ளி போடா. இங்க இல்ல இப்போ ஸ்பீக்கரா இருக்கிற ஆளுங்கள்ல பாடுறது ஒரு ஆள் அப்படின்னா பப்பி குட்டி மட்டும்தான். அது எடுத்தது உத்தரா. இல்ல எனக்கும் சும்மா பப்பி மேனது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பித்து போடுவான் தெரியுமா? 7 குரல் பையன் மேல கேஸ் விழுந்திருக்கு, என்ன ஏங்க இழுத்து விடுறீங்க? பையனா என்ன ஜெண்டரே மாறிட்டீங்க உத்தரா. ஆமா பட் பப்பி குட்டி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கிடையாது. நான் அழுதுட்டே இருப்பான், அது ஒரு சந்தேகமா இருக்கு. பித்துதான் லைட்டா மோட்டிவேஷன் பண்ணுவான். மதியம் பண்ணீங்களே ஏஞ்சல், நீங்க ஒரு மோட்டிவேஷன் பண்ணீங்களே. அவன் கீழே இருக்காங்க. பப்பி குட்டி ஏன் பேச மாட்டேன், பயமா இருக்குது போல இருக்கு பப்பி குட்டி. இல்ல அவன் பாட சொன்னா போடுவான். அந்த பாம்பே படத்துல இருந்து அந்த கண்ணாலனை பாட்டு எல்லாம் பாடி இருக்கிறான். அந்த பல அந்த ஆடியோ இருந்திருக்கு. அவன் பாட அந்த பாட்டை பாட அந்த ஸ்பேஸ புதைச்சிருவான் இன்னைக்கு சரணை சேர்த்து. ஆனா அவன் கடைசியா பாடுற பாட்டு வந்து டூ 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 அப்படின்ற பாட்டு. அது கேட்டா அந்த லேடி கிட்ட போய் சொன்னா, அந்த பாட்டுல சைட்ல ஆடுற 2 குழந்தைகளையும் ஒரு குழந்தைன்னு சொல்லி ஏதோ ஏமாத்திருந்தான் அந்த லேடி ராஸ்கல். டை பொதுவா சேவல் தான் இப்படி ஏமாத்துவார், இவருமா சேவல் என்னென்னவோ ஏமாத்துவாரு. அது விட்டுருங்க. அவர் இப்பதான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன், மம்மி இப்பதான் பேக்ல சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க, அவர் என்னென்னவோ சொல்லாரு. அது விட்டுருங்க. நான் என்னைக்கு இந்த டைலாக் நான் என்னைக்கு சொல்லிருக்கேன், டெய்லி இந்த கதையை சொல்றது ஏஞ்சலு. அவரை விட்டுட்டு இங்க வந்து ஏன் மேல போஸ்ட்ல ஒட்டிக்கிட்டு. சரியா, நீ நல்லவன் தான் ஒத்துக்கிறேன். இரியா நம்ம பாடகர்களை பண்ணுவோம். சரி ரைட், அவ்வளவுதான். பித்து என்ன நில கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பயங்கரமா பாட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு ஸ்பேஸ் நடத்த சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, கீழே இருக்க லிசனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பதட்டத்து இருக்கு. யாராவது ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் வண்டி ஓட்டுங்க.
சரி வா, அது நீயே நீதான் மேல என் ஏறி பொண்ணு, உட்காரு. நீ ஏன் ஒத்துக்கணும்? சரி வா, நீ மேல ஏறி உட்காரு, பருப்பி பொறுக்கணும் இல்ல போதும். இல்ல பித்து 6 குரல்ல பாடுவேன் எப்படி இல்ல சேவல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பாடகர்கள் கீழே இருக்கிறாங்க. இருக்கிறார்கள், எனக்கு நிறைய எனக்கு வீடியோ கரகாட்ட போட்டிருக்கேங்க, கோஷ்டியே இருக்கு அவங்கள தெரியும். வேணா இதுல ஏற்றி என்ன? விடுங்க. சேவல் கரு இங்க பாருங்க எல்லாரும் கருன்னு இருக்காங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி விடுங்க டப்பு. 18 அதர் லிஸ்னர் வேற இதுல. அதுல ஒண்ணு மலை, அதுல ஒண்ணு கயல். இது பித்து தேவெல்லாம் வந்துட்டு ஜிம்மு ஸ்பேஸ் இருக்காங்க பாடின மனுஷன் சரிங்களா. அதோட சரி அதெல்லாம் பார்த்தா நிப்பாட்டிட்டு ஐயோ, நான் அப்பவும் பாடலையா? பாடுவாரு. இல்ல சுமோ தான் பாடி ஏஞ்சல் இருக்காப்ல, ஏஞ்சல் ஞாபகம் இருக்கா? நான் பாடல. ஏஞ்சல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா சேலை கட்டும் நன்மைக்கு ஒரு வாசம் உண்டு. முடிஞ்சு அது ஆக்சுவலா வந்து இந்த அது கருமெல்லாம் ஆக்சுவலா பண்ணாதியா வந்து ஏஞ்சல். ஜில்லு கிடையாது, அது விஸ்கி பாரு. எல்லாம் ஒண்ணுதான், பட் சும்மா ஏதோ கொண்டு இல்ல வந்துருக்காருங்க. அது சும்மா ஒண்ணு கிடையாது. 2 வாரத்துக்கு முன்ன சும்மா எங்க வண்டி ஓட்டி இருக்காப்ல போலியாட்டிருக்க. அது நான் அதான் இருங்க தேவையில்ல அது தடி. சரி ஓகே, அது நம்ம தனி இப்பவே பேசலாம், அது வேற விஷயம். வேண்டாம் அது ஆனா அப்புறம், இதுல இங்க ரொம்ப என்னத்துக்கு அது தேவையில்லாம. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, உலகத்துல திருடன் ஒருத்தர் கத்தினே ஓடுவான்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஹோஸ்ட் மேல சந்தேகமா இருக்கு. அவரு ரொம்ப நேரமா மியூட்ல இருக்காரு பாருங்க. கரெக்ட். இவன் தான் எங்கேயோ வந்து ஊதி இருக்கான். அது என்ன பாட்டு பாடினானா ஆடினானா எனக்கு தெரியல. இவன் எங்கேயோ ஒரு கதை எங்க ஓடி இல்ல இவன் அட்வைஸ் கொடுத்துருவான், தோழி நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்காரு. இருக்கேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்திருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இது என்ன ஏதோ ஹோஸ்ட் எங்கேயோ போய் புள்ளங்கோல் ஊதி இருக்காரு, என்ன விஷயம்? அருமை. ஹோஸ்ட் தான் நைட் ஆனா சரக்க போட்டு யாருகிட்ட பாடுறாரு, என்ன பாட்டு பாடுறாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ 2 சேர்ந்தான போய் கார்த்திக், நீ பின்னாடிதான் போ, நீ இல்ல கார்த்தி மப்பாய் படுத்துட்டாப்ல, அதான் தெரியல. இல்ல அப்படி கிடையாது முரளி. அதுல வந்து என்னன்னா மெய்யழகன் படத்துல வர மாதிரி இவன் சைக்கிள்ல ஏத்தி இருந்தாலும் பின்னாடி கரியர்ல தான் உட்கார வச்சிருக்கிறான். கூட்டு போய் நாட்டு மாட்டு பால் வாங்கி கொடுக்குறேன் இருந்தாலும் நம்பி ஏறி இருக்கிறான். ஆனா இவன் போய் பண்ண வேலை ஒண்ணு வேறையா இருக்குது. அது கார்த்திக் அங்க நம்பி ஏமாத்திட்டாரு. இவன் டக்குன்னு போய் ஏதோ ஒரு பாட்டை பாடி இருக்கிறான். அது என்ன பாட்டுன்னு கேட்டா சொல்ல மாட்டான். அவசரம் ஓடுறான். யாரோ ஒருத்தர் பாடிட்டாங்க, யாரா பாடினான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஐயோ திருடன் ஓடுறானா. தக்கு லைஃப் பாட்டு நினைக்கிறேன், ஜிங்கு ஜா ஜிங் ஜான் பாடி இருக்கானோ போல. அப்படியா சரண்? எனக்கு தெரியாது, கார்த்திக் தானே தெரியும். அவன் என்ன பாட்டு பாடினா வெட்டி வேறு ஒரு நிமிஷம் இருக்க ஒரு நிமிஷம் இரு கார்த்தி. அண்ணா இங்க பாட்டு பாடுனதெல்லாம் பிரச்சனை இல்ல. மறதி வேலையா? ஆமா, பாட்டு பாடினதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. பாட்டு பாடியே பால் கறந்தது யாரு அப்படிங்கறது தான் இங்க கேள்வி. சரண் பாடின பாட்டு இதான்டா, அதனால பஞ்சாயத்து என்ன பாட்டுன்னு கேட்டுக்குத. வெட்டி வேறு வாசம் விடல சண்டை பாட்டா? வெட்டி வேறு வாசம் விரல விட்டா கூசுன்னு சொல்லி பாடிருக்கான். அதுதான் பஞ்சாயத்து. தவறான விஷயம். இந்த மாதிரிலாம் வந்து ஏன் ஸ்பேஸ்ல வந்து நான் வந்து அலோ எடுத்துட்டு வந்து பாடுவாங்க. நான் போயிட்டு வேற ஐடியில வர்றாருங்க. என்னோட ஹோஸ்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டேன். இந்த வெட்டி வேறு வாசம் விரல விட்டா இந்த மாதிரிலாம் வந்து தவறான விஷயம். ஏய் நான் பாடிருப்பேன்டா, நான் வேற ஐடியில வராம பாட மாட்டேன். இப்ப வேணாம் விடுங்க. சும்மா போயிட்டாரா? ஓகே, சும்மா இன்னொரு ஐடி தருவாரு. இல்ல வேற ஐடியில வராரு. பட் நம்ம நைட் போட்டு இப்ப வாங்க, நீங்க ஞான் பிராந்தன், நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க. கவிதை நல்லா இருக்கா? இல்ல இவன் என்ன கவிதை? இதுவே சூப்பரா இருக்கு பாருங்களேன். அவர் சொல்லும் போது அந்த கவிதைன்ற வார்த்தையே அழகா இருக்கு பாருங்க. அவன் கணவன் என்ன இவன் என்ன சொல்லிருக்கானோ இவனை வந்து செய்யணும். ஆம்பளை ரசிக்கிறது இல்ல இவன் என்ன பாடி இருக்கான, அவன் கணவன் உனக்கு இல்லை. அதெல்லாம் எங்க சரணனுக்கு இருக்கிற தனி குவாலிட்டிஸ், அதை தனியா சொல்லாதீங்க. என்னாச்சு அது குவாலிட்டினே தெரியாம நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். சரண நீ ஒரு பாட்டு பாடின ஞாபகம்தா, தேவர் பாட்டு. அதை இங்க பாடுறா.
ரெக்கார்டு பண்ணி டிஎல்ல மறுபடியும் ரெண்டு upload குண்டு பண்ணுவோம். மாம்சம் தூக்கிட்டு வராதீங்க. 2 குண்டு மாம்சியா விடுங்கயா. அந்த கோஷி நல்லா இருக்கட்டும் விடுங்க. போற்றி ஊரே பாரடி ஊரே பொண்ணு. ஊரே தேடிட்டு கிடைச்சு மகனே, ஞாபகம் ஆமா வச்சுக்க. ஆமா. ஐயோ எனக்கு ஆமா இந்த ஐடி மட்டும் டேய் திருப்பி தேட சரண், விட்டுறாடா நீ எனக்கு இந்த வேற. ஐடி மட்டும் தான் இருக்கு. இன்னொரு ஐடி எங்க இருக்குன்னு தெரியல, பாத்துக்கோ. அப்புறம் இதே அடிச்சு மாத்திடுவாங்க. ஐயா ராஜா ஈசாரி தேவை ஐயா பாட்டி விட்டுறாத, அப்புறம் மொத்தமா எல்லாம் போகணும் பார்த்துக்க. ஆமா முக்குலத்தோருக்கு எல்லா ஓட்டும் போயிடும். அப்புறம் நேரா கமுதியில கேச போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் கமுதி அலையும் அங்கிட்டு இங்கிட்டு அலையணும். ஐ சப்போர்ட் மேல் சிங்கர் டிபன். ஐ சப்போர்ட் மேல் சிங்கர். சூப்பர். மேல் சிங்கர் இங்க வந்து ஒரே ஒரு ஆள் தான், பாப்பை குட்டி. ஆமா டிமுன்னு கூப்பிடுங்க, அவன் தான் நல்லா பாடுவான். அந்த நைட் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது யாரு? நான் பார்த்தது கிடையாது. பரணின்னு இப்படியே அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி வர்றால பூரா மேல ஏத்தி விட்டுட்டு சும்மா இன்னொரு ஐடியில வந்து வர போறாரு, எப்படி வராருன்னு பார்ப்போம். இல்ல பரணி, நீ நைட் யார் இந்த நைட்டு பாட்டு ஸ்பீக்கர்ல மேக்ஸிமம் போடுறது முரளி? அவங்கள கேட்டா தெரியும். எனக்கு தெரிஞ்சு காரணம் தான். காரணம் அவர் சைலண்டா இருக்காரு. அவன் சப்பா இழுத்து இழுத்து சக்கரத்தை உட்கார வைக்கிறீங்க. நீங்க தான் சொல்லணும் ஆக்சுவலா காரணம் என்ன, யார் அந்த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த ரோசா பூ? நல்லா இருக்கு. ஓ, யார் அந்த பாடகியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க? இருக்கட்டும், பாடகி ஒண்ணு வந்திருப்பான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல மாட்டது வந்து ராஜ் தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன். அவரு வீக்கெண்ட் எஸ்கேப் ஆயிடுவாரு, யாரும் இந்த பக்கம் வர மாட்டாரு. வீக்கெண்ட் ஆனா எஸ்கேப் ஆயிடுவாப்ல. ஆனா எப்ப தேவையோ அப்ப வந்துட்டு லைட்டா பாட்டை மூட்டு விட்டு போயிருவாப்ல. அந்த இங்க எங்கெல்லாம் பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி போட்டு விட்டு போயிருவாப்ல. ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய பேர் நம்ம ஆட்டுக்குட்டிய வந்து இது போட்டிருந்தாங்க. ஆட்டுக்குட்டி இருக்கானா இங்க? கீழே இருக்காங்க பாருங்க. ஆட்டுக்குட்டிய வந்து கேரிங்கா இருப்பாரு. அவரு எல்லாத்துக்கும் நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாரு. கேரிங் மட்டும் இல்லடா, கேரியே பண்ணிட்டு போவான்டான். எடுத்த உடனே சந்தேகம் வந்தது ஆட்டுக்குட்டி மேல அதனால கேட்டுறான் அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்து அவன் வந்து கேரிங் எல்லாம் இருக்க மாட்டான். அவன் வந்து கேரி பண்ணிட்டு போவான். அவன் வந்து மடியில உட்கார வச்சு பாடவே அவனுக்கு அது ஒரு கேரிங்கா தான் இருந்தான். டக்குன்னு பார்த்தா கேரி பண்ணிருக்கான். சும்மா வந்துட்டாரு. வணக்கம். ஏங்க அது பாருங்க, மைக் சரியா இல்லைங்க வாத்தியார். போய் கரெக்டான மைக்க போட்டுவாங்க, கிளம்புங்க. ஆனா ஏஞ்சலானு இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரணு, நீ தாண்டா அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே சொல்ல மாட்டான். ஒன்ன பார்த்து சொல்ல அவன் சொன்னா கூட எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சுருதி கொஞ்சம் கூடி இருக்கு. ஸ்பேஸ் போட்டதுக்கும் இப்போவும் லைட்டா ஏத்திட்டான் போறேன். ஓகே மியூட் போட்டுறாதீங்க. ஓகே நான் மியூட்ல கரடி மூஞ்சி பேசுவார் இப்போ. பேசுங்க கபாலி. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, இவன் வந்து பாடகரை தேடி வரல. எங்க போய் பாடனா இவன் ஆடலான்னு நினைச்சுதான் இந்த ஸ்பேஸை போட்டிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் பாடின விலாசத்தை தான் கேட்டிருக்கிறான். தேவையானது கரடி மூஞ்சி குமாரன்னு. இது ரொம்ப நேரமா நாங்க இததான சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இதான் கேட்டு இருக்காங்க. அவங்க எங்கயா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். விலாசத்தை தான் கேட்டுருக்காங்க. இல்ல வடகலை அது என்னன்னா, இது என்ன இது படத்துல சும்மா சொன்ன மாதிரி சரணுக்கு எந்த பூட்டை புடிச்சு ஆட்டணும்னு தெரியல. அதுதான் இவன் எங்க புடிச்சு எதை தொங்கி ஆட்ட போறான்னு எனக்கு தெரியல. இவன் கேக்குறது என்னன்னா, ஐயா நான் நீ எந்த விலாசத்துல எந்த கதவை புடிச்சு எந்த கதவை தட்டணும்னு கேக்குறான். இதுல வடகலை வந்து சம்பந்தமே இல்லாதவரு. அவர் அவருக்கு எதுக்கு அவன் விவரமா தான் பேச போட்டிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, யாரு பாடினது, யாரு கூட பாடினது, எப்படி பாடினா நம்ம நாகினி டான்ஸ் ஆடலாம், அப்படிதான் கேள்வி கேக்குறான். அந்த கேள்விக்கு பதில் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதை விட்டுட்டு இது என்னயா இது அக்கிரமமா இருக்கு. அவன் எவ்வளவு ஒரு நோக்கத்தை வந்து அழகா சொல்லிட்டாரு இப்ப சும்மா.
ஆக்சுவலா மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க, கார்த்தி, பரணி அண்ணன், முரளி அண்ணன் எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து மெயினான நோக்கமா இருக்கு. இல்ல விடுங்க. இங்க பித்து உட்கார்ந்துட்டு இருக்கான் முரளி பாருங்க, அண்ணன்ட்ட அவன் நேத்து வந்து அததான் ரொம்ப டேய் ட்ரை டேய் பண்ணிட்டு டேய் இருக்கான். எதுவுமே இல்ல. இருங்க பித்து இவன் விட்டா எக்ஸ்ட்ராவா பேசுவான். டேய் கம்னரு, என்ன நீ பக்கத்து உட்காந்து 3 சீட்டு விளையாடுறதுக்கு நாங்க உட்காந்து உனக்கு புளிய மரத்தடியில கம்பெனி கொடுக்கணும். நம்மளுக்கு கூட உட்காரிச்சுட்டான். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவ அப்படி நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கம்பெனி நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி இப்ப என்ன விஸ்கி? என்ன விஸ்கி? விஸ்கி இல்ல, மேஜிக் மொமெண்ட்ஸ். மேஜிக் மொமெண்ட்ஸ் மாயத்தருணங்கள். அந்த கருமத்தை எப்படியா குடிக்கிற? சாக்லேட் ஸ்மெல் வரும். குடி தவறு தற்பர்களே. தெரியாது. ஆனா கருமத்துல அது சாக்லேட் ஸ்மெல் அடிக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு அது என்ன ஸ்மெல் அடிக்குன்னு எவனுக்குமே தெரியாது. சேவல் திறந்த மூக்கி என்ன வாசம் அடிக்கிட்டே இருக்குன்னு தெரியாது. அடிச்சா ஒண்ணுமே தெரியாது, தைரியமா வெளியே போலாம், மாட்ட மாட்டோம். ஆமா ஆமா, இந்த பையா தலை குரூப்பா நீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உடைக்கணும்யா. இல்ல வாசமே வராம இருக்கணும்னா எஸ்டி லாடர் பர்ஃபியூம் ஒண்ணு இருக்கும், அதை வாங்கி கடக்கடு குடிச்சிட்டு போயிருங்க, வாசமே வராது, மணக்கம். என்னங்க இது அநியாயமா இருக்கு. அதுவே முரட்டு சரக்கு, அதை குடிச்சிட்டு நாத்தம் வராதுன்னு சொன்னீங்க பாருங்க. நம்ம பாடகி ஸ்பேஸ்ல இருப்போம், பாடகர் ஸ்பேஸ்ல இருப்போம் அங்க. அதுக்கப்புறம் போலாம். சரி டாபிக் வாங்க. சிகரெட்டை பத்த வச்சுட்டான், அவதான் ஓட்டு. அடுத்த கிங்ஸ போட்டுட்டான். யார் தானே அந்த பாடகர் சரணா? டேய் யார் தானே அது பாடகர்? அது வந்து யாரும் இல்ல, நம்ம ஆலன் தான். பாடகருக்கு உண்டான ஒரு மூஞ்சிக்குது அடே மூஞ்சி. இருங்க ஆண்டோ ஜெபின் வந்திருக்காரு. ஆண்டோ ஜெபின் நீங்க பேசுங்க. ஆமா, அவரு ஒரு பாடகராச்சே. வாங்க இவனுங்க. இல்ல ஆண்டோ ஜெபின் இருக்கேன்னா நான் எந்த பாட்டுல பேசுறது பாடுறது பார்த்தேன். நீ தேவையில்லை, என்ன வேணா பாடுங்க. இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முரளி, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவனுங்க வந்து சைக்கிள்ல ஃப்ரண்ட் பாரே இல்லாத சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் போடணும்னு ஆசைப்படுறானுங்க. இது எப்படி போக முடியும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனுங்க இவனுங்க. அவன் ஒருத்தன் போகைய போட்டான், பாட்டு பாடணுன்றான், இவனை நம்பி இவன் ஒருத்தன் கோவஸ்ட் வாங்கிட்டான். ஆனா சத்தியத்துக்குனால பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல சென்ட்ரல் பாரே கிடையாது. ஆனா இவன் எல்லாரையும் நம்ப வச்சு என்ன சொல்லியிருக்கிறான், வா மச்சான் நான் ட்ரிபிள்ஸ் கூட்டின்னு போயிருக்கிறான். பின்னாடி கேரியர்ல ஒருத்தன் உட்கார முடியும், சீட்ல ஒருத்தன் உட்கார முடியும். ஃப்ரண்ட் பார்ல எவன் எப்படி உட்கார முடியும்? இத நம்பி ஒருத்தன் இங்க உட்கார்ந்து வண்டி ஓட்டுறாங்க. நீங்க என்ன அடிச்சீங்க இப்ப அதாவது சொல்லுங்க. இப்போ காலை நீட்டி வச்சா உட்காரலாம் சொல்லுவோம். அது இவன் காலை நீட்டி வைப்பான் நீங்க நம்புறீங்க? இவன் கால் நீட்டி வைப்பானா? இவன் காலை நீட்ட மாட்டான். இவன் பின்னாடி உட்கார்ந்தா வேற மாதிரி ஏதாவது நீட்டிடுவான். ஆள் டேஞ்சரஸ் சொல்லுவோம். கார்த்திக் சூப்பராஜ், நீங்க தான் இவங்களோட ரொம்ப நாளா குப்பை கொட்டுறீங்க. நீங்க தான் சொல்லணும் இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு இவனுக்கு இல்ல ஏஞ்சல் பாட்டு பாடுனதே கார்த்தி தான். அதுதான் இல்ல, இவனுங்க கார்த்தி பாடினாரா ஆடினாரா எனக்கு தெரியாது. ஆனா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து நாசம் பண்ண ஒரே ஒரு ஆட்டம் நம்ம இவரோட ஆட்டம் தான், வடகலை ஆட்டம். வடகலை ஆட்டம் வந்து ஒரு மினி ரன்னிங் பார். வண்டி இங்க ஓட்டு, லெப்ட்ல ஓட்டு, ரைட்ல எடு. பாடாவதிகளா ஏன்டா இப்படி? சரி ரைட், ஆட்டோ நீங்க பேசுங்கடா. ஆட்டோல அன்பருக்கு மாம்சம் நீங்க பேசுங்க. என்ன விசேஷம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியும் அப்படிதானே? கீழே உட்கார்ந்து இருக்காருல பேசாம வில்லியம், அவர் தான். கேட்டு பாருங்க. வில்லியம்ஸ் மேல வாயா. அப்படிலாம் சொல்லாங்க, விடுங்க. அவர் வேலையில இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு. ஹோஸ்டுக்கு மட்டும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஹோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நானும் பண்றேன், மட்டும் உனக்கு ஒரு நன்றி. நீங்க கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல எங்க டிரைவிங்ல இருக்கீங்களா? யாரோட மைக் கையும் தெரியல. முரளி சுமோட மைக் தான் நினைக்கிறேன். வில்லியம் மாம்சம் கொஞ்சம் ஏத்து. இல்ல வில்லியன் மாம்சுக்கு வந்து என்ன அவர் வேலையில அன்பு பேச விடுங்கப்பா. அன்பு எதுக்காக வந்திருக்காரு? அவரும் ரொம்ப நாளா தடவிட்டு இருக்காரு. அவர்தான் முதல்ல இந்த பிரச்சனையை
ஏய் யோ அன்பு நீ தானே முதல்ல இந்த பிரச்சனையிலேயே வந்து சிக்கன சொல்லு மாம்சு. அந்த அன்பு வேற இந்த அன்பு வேற ஏயா நீ வேற அது வேற இது வேறயா? ஓகே அதுக்குதான் நான் ரெண்டு சொல்றேன் ஒண்ணு. இருறான்னு நான் உன்கிட்ட நிறுத்தணும். அதுதான் இந்த அன்பு வேற அந்த அன்பு வேற. யோ அதெல்லாம் கரண்ட் கம்பியா? விட்டுருங்க அதெல்லாம் கரண்ட் கம்பியா? இல்ல ஏதாவது தடை வருதுன்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் வந்துடுறான். கையில ஏதாவது வேஸ்லின் ஐடெக்ஸ் இது புளிமார்க்கு தைல ஏதாவது வச்சிருக்கியா? இது என்னடா இது பாடாவது கம்முனுறா. இல்ல சென்ட் நினைச்சுதான் மேஜிக் மூமெண்ட்ஸ் ஒட்டுக்க அவங்க மிக்சிங் பண்ணா மாட்டிச்சிருக்கான் சார் நினைக்கிறேன். கருன்னு வண்டி போய்கிட்டு இருக்கு இப்ப. சரணே இன்னைக்கு நீங்க மொத்தமா நல்ல மரமா பார்த்து கொண்டு போய் ஏர் இந்தியா மாதிரி சேர்த்து விட்டுரு. ஆமா எனக்கு நீ தேர்ஸ்டே இல்ல யூஏல வந்து ஃப்ரைடே ஹாலிடே, அதனால வந்து மொத்தமா எடுத்து கொண்டு போய் ஏர் இந்தியா மாதிரி பார்க் பண்ணிரு. சேவாலி என்ன பண்ணிருக்கிறான்னா திண்டுக்கல் போயிருக்கிறான். திண்டுக்கல்ல அந்த வீட்டுல இல்ல அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க மஷ்ரூம்ஸ் காளான், அதை மொத்தமா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கரன்னு அரைச்சு புதினாவோட சேர்த்து உப்பு போட்டு கரெக்ட்னு நக்கி இருக்கிறான். இன்னைக்கு வேற வழி இல்லாம ஏதோ பண்ணுகிறான் இவன். இப்படி பைத்தியம். அதுக்கு எங்க போனா நம்ம டீமோட எங்க போனா? அது வந்து திண்டுக்கல் கிடையாது, அது வந்து கொடைக்கானல். ஓகேவா? அங்க இருந்து அவ்வளவுதான். டீமோனு மேல வாடா நீ. முடிச்சு விட்டுறான், எல்லாரையும் முடிச்சு விட்டுறான். சரி திண்டுக்கல் வரைக்கும் போனியா? அந்த தஞ்சாவூர் கதை கொஞ்சம் பிச்சை மீதி இருக்கு சரண், அதையும் சொல்லிட்டுனா வண்டி எடுத்துடலாம். இன்னைக்கு தஞ்சாவூர்லாம் வேற லெவலு. கார்த்தி தான் சொல்லுவான் அது. வேணாண்டா விட்றா, அதான் போய் சொல்லிட்டு அதுக்கு வந்து வெட்டி மேல வரணும். அதுக்கு வெட்டி தான் மேல வரணும். ஆமா வெட்டி வந்தானா நேரத்தை பாட்டு பாடினது யாருன்னு மாட்டிக்குவான். பாடினதே அவன் தான். இது 2 நாளா நடக்க இது கொஞ்ச நாளாவே நடக்குதான். அங்கிள் வந்து கொஞ்ச நாளாவே நைட் ஆனா வெட்டி வந்து குரூப்புக்கு வராம நைட் ஆனா 11 மணிக்கு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிறானப்பா. சரி அவர் ரூமுக்கு வராரு வரல, நீங்க ஏன் டார்ச் அடிச்சுப்பா? அது சாரி அப்படி இல்ல கார்த்திக், அதுக்கு இல்லையா ஏஞ்சல் டக்குன்னு ஒரு டாபிக் மட்டும் மேல மாத்துங்க. சரணின் கவிதை ஸ்பேஸ்ன்னு போடுங்க. ஐயா இவன் கவிதையா? அது கைய கருக்கலாம், பட் பரவாயில்ல போடலாம். எல்லாம் வெளியே போயிருங்க, ரெக்கார்ட்ல நம்மளும் சேர்த்து மாட்டுவோம். நல்ல சரக்கு போடுங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல சார். அந்த நைட்டு ஹோஸ்ட் பண்றவங்க 4-5 பேரை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தெரியும் யார் இது பாட்டு ஸ்பைஸ் என்ன இது என்ன எந்த பாட்டு ஸ்பைஸ் என்ன. கவிதை ஸ்பைஸா? தயவு செய்து அந்த மேஜிக் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சு கவிதை தான் சொல்லுறா. ஏற்கனவே மைக்குள்ளே நாட்ட வரும். ஒன்றாக வந்துருக்காரு அவர் பேசுவார் இப்போ. இது வேற யோ அப்பா அற்புதம். ரைட்டு இருங்க தரன், நீங்க ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணாதீங்க, அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கரடி மூஞ்சி என்னடா உன் மூஞ்சி இவ்வளவு அசிங்கமா இருக்கு? ஏன்னா உங்க அம்மா சூத்தது. ஓ நீ தானே இது? சும்மா தானே நீ? உன் குரல் அப்படிதான் இருக்கு. இல்லையே. ஏன்டா சும்மா பேரை எடுத்துட்டு ஏன்டா இதை வச்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆம்பளை உண்மையான பேரோட வாடா. சரி ஊர்ல இருக்கிற அப்பவும் பேர்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வச்சு வாரியே. நீ யாரு? உனக்கு யாரு உன்னை யாரு பெத்து விட்டா? சரண் டேய் ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணாத இரு, அவனுக்கு வச்சிருக்கேன். மீசதாடி இல்லையா நீ? ஆம்பளை இல்லையாடா? யாரு? நீதான் மீசதாடியே இல்லையாடா உனக்கு? குஞ்சு இருந்தா ஆம்பளையா இல்ல மீசதாடி இருந்தா ஆம்பளையா? எனக்கு இப்ப எங்க பிராமன் ஐயங்கார் எங்களுக்கெல்லாம் மீசை நாங்க வைக்க மாட்டோம்டா, இருந்தாலும் நான் வச்சிருக்கேன். சரி ஊம்பி பார்த்து கண்டுபிடிக்கிறியா? நாங்கெல்லாம் ஐயங்களுக்கு மீசதாடி இல்லடா, இருந்தாலும் நான் வச்சிருக்கேன். சரி ஊம்பி பார்த்து கண்டுபிடிக்கிறே எப்படி? நான் ஆம்பளையான்னு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவ? எப்படா பொம்பளைங்களுக்குலாம் உன்னை பார்த்தா தோணும் மீசதாடி எல்லாம்? அது பரவாயில்ல. அவனை ரிமூவ் பண்ணுங்க. இருங்க அவனை ரிமூவ் பண்ணுங்க. இல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். தேவல் அது பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. தேவல் கம்முனு ரிமூவ் பண்ணாதீங்க, பேசாம இருங்க. நீ பேசுறா ஒன்றாக, நீ பேசுறா. இந்த பார் நயினார் நாகேந்திரன் தான் ஜெயிப்பாரு. சரி. இபிஎஸ் தலைமையில தான் ஆட்சி அமையும். சரி. ஏன்னா எல்லாருமே செல்ஃப் மேட் லீடர்ஸ். சரி. யாருமே வந்து அவங்க அப்பாவால வரல. இபிஎஸ், நயினாரு, சரி, அன்புமணி எல்லாம் அவங்கவுங்க சொந்த உழைப்புல வந்திருக்காங்க. சரி. பேசுற, அதாவது ஏன்டா பயப்படுற?
நான் எதுவும் பயப்படலையே. சரி அடுத்து சொல்றா அடுத்து சொல்லு. ஒன்றா நீ ஏதாவது சொன்னாதானே பேசுவாரு அவரு. நீ தான் சொல்லு. ஏய் சரண் அவனை இறக்கி விட்டுறத. அவனுக்கு இன்னும் இருக்குது அவனுக்கு. ஆஹா அவன் தான் எனக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட். ஒருத்த அவனா இறங்கி போறான்னா அவன் வந்து இது பண்ணிட்டு அது போறான்னு ஒண்ணும் இல்ல. அர்த்தம். சரி ஓகே அவன்கிட்ட வா பேசு. நீ அவன்கிட்ட பேசும். மயிர். ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே கூட்டணி பார்த்தா எவ்வளவு சரி பலமா இருக்குன்னு. சரி பைத்தியம். இருங்க பித்து. நீ சாரி பித்து நீங்க இருக்கீங்கன்னா பேசுங்க. 32%. இல்ல ஐயோ உனக்கு என்னையா வியாதி? யார் சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காதா ஐயா? என்னையா உனக்கு அப்படி ஒரு வியாதி? அது ஒண்ணும் இல்ல. பிஎம்கேல பித்து நான் அதை 5% சொல்றேன். 37% பித்து நான் அதை சொல்றேன். வாங்கி நாங்க ஜெயிக்கிறோம்டா. பித்து நான் அதை சொல்றேன். ஒண்ணும் கிடையாது. இவன் 14 வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஓகேவா? இவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மன்மதன் படத்துல வர மாதிரி இவன் கரெக்டா அந்த பொண்ணை குரூப் ஸ்டடி பண்ண போகும்போது அவனோட பாய் ஃப்ரெண்டு இவனை புடிச்சிட்டான். புடிச்சவன் என்ன பண்ணான் அப்படின்னா வத்தி குச்சி மருந்து இருக்குல்ல, அந்த வத்தி குச்சி சொல்லுங்க. விழுற எல்லாத்தையும் வந்து வீரப்பன் குஞ்சில வந்து அப்படியே செதுக்கி செதுக்கி போட்டு கொளுத்தி விட்டாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே கொளுத்தி விட்டாங்க. அதுல இவன் குஞ்சாமணி சீலாகி போச்சு. இப்போ இவனுக்கு இருக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னா இவனுக்கு வந்து 1/2 மில்லிமீட்டருக்கு 1க்கு போற அளவுக்கு தான் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், இவன் நல்லாவே வாழ்ந்த காலத்துல அவங்க அம்மாவை இவன் கண்ணுக்கு முன்னாடி 4 பேரு வச்சு இருந்து செஞ்சு விட்டாங்க. அது இல்லைன்னு அவனை சொல்லுங்க. டேய் பேசுறேன். டேய் சரண் அவனை இறக்கி விட்டீங்கன்னா பாருங்க. யார் அடி போல யாருக்கு 6 அடி போல. நான் யாரையுமே இறக்கி விட மாட்டேன். சரண் என் உயரம் 6 அடி 3 அங்கலம்டா. பிராமணர்கள் நாங்கெல்லாம் உயரமா இருக்கோம். சரி சொல்ற சரி ஓகே. யாரா பிராமணர்? ஆனா அவன் குஞ்சு வந்து சுருங்கி இருக்கும். தான் இருக்கு அப்படின்றாங்க. சுருங்கி இருக்கு எந்திரிக்காது. ஏங்க சேவால் இவனுக்கு இதுதாங்க பிரச்சனையே. இப்ப இவனுக்கு என்னன்னா குஞ்சாமணியில சின்ன வயசுலயே வத்தி குச்சி வச்சு கொளுத்திட்டாங்க. ஆனா உடம்பு மட்டும் ஏற மாட்டேங்குதுடா. ஒல்லியா இருக்குடா. ஏற மாட்டேங்குதுன்னா ஊர்ல இருக்கிறவங்க குஞ்சாமணி எல்லாம் புடிச்சாட்டுனா ஏறாது. எப்படி ஏறான்? சரண் உடம்பு நான் உனக்கு சொல்றேன். நல்ல கேள்வி கேட்டிருக்கான். சரண் அவனுக்கு உடம்பு ஏறணுமா? அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? சரண் ஊம்புல் டானிக் அவனுக்கு கொடு. சொல்லு. ஊம்புல் டானிக் அவனுக்கு கொடு. ஏம்புல் டானிக் அவனுக்கு கொடுக்குறேன். 2 டானிக். ஆமா கரெக்ட். அப்படிதான் ஏத்த காலை முடியும் ஒரு வேலை மாலை ஒரு வேலை. உனக்கு எது சாய்ஸ்? இப்ப சரணோடது காலையில டானிக் வேணுமா இல்ல மாலையில எது நீயே சூஸ் பண்ணிக்க. நிறைய பருப்பு சாதம் சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குதுடா. பருப்பு சாப்பிட்டாலும் ஏறாதுடா. அவர் சொன்னார்ல இப்ப என் பூல் டானிக்கு என் பூல்ல வந்து ஊம்பு புண்டாமனு அப்பதான் ஏறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்னடா இப்படி ஆபாசமா பேசுறீங்க? இது ஆபாசமே கிடையாது. இல்ல ஏங்க நாங்க சொன்னது இது ஆபாசமே பிரிஸ்கிரிப்ஷனுங்க. எம்புல் டானிக் தெரியுமா? உனக்கான உன் உடம்ப தேத்துறதுக்காக கொடுக்குற ஐடியாடா. ஆனா உயரமாயிட்டேன் எப்படி? அது 6 அடி 3 அங்குலம். அது வேஸ்ட்டா. செல்ஃப் எடுக்காத உனக்கு நீ உயரமா இருந்தா குட்டையா இருந்தா. சேவல் அது கிடையாது. சேவல் அது கிடையாது. உங்க அப்பா ஏணி போட்டு ஊம்பி இருக்கிறான் அவனுக்கு. அதனால நீ உயரமா இருக்க. பிராமணர்களே நாங்க உயரமா இருப்போம். நிறைய பால் குடிப்போம். அதான் நீங்க பிராமணரா இருங்க இல்லாத போங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன டானிக் வேணும்? சரண் ஊம்புல் டானிக் வேணுமா அவருக்கு இல்ல யாம்புல் டானிக் வேணுமா? இப்ப யார் டானிக் கொடுக்கணும்? ஆனா நானும் குடிச்சு பாத்துறேன். அதே நான் வந்து நங்கநல்லூர்ல வந்து இப்போ கேவல அதிகாரம் பார்க்கும்போது நான் வந்து அங்க ஊம்புல் டானிக் கொடுக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்லண்ணே. அவன் சொன்னான்ல நானும் அங்கதான் தங்கி இருந்தேன். நான் நங்கநல்லூர்ல. அதுல ஒரு ஆன்டி எனக்கு மாட்டுச்சு. அங்கதான் வந்து மேக்ஸிமம் வந்து பால் குடிச்சேன். நங்கநல்லூர்லாம் கிடையாது. ஓ சரண் நீ நாகர்கோயில்ல இருக்கியா? வரண்டா இங்கே இரு. மயிறு நீ ஸ்பேஸ்லயே ஒழுங்கா உன்னால வர தெரியாது. நீயே ஒளிஞ்சுகிட்ட வர ஒரு 1.5 ஓடுகாலி. நீ நாகர்கோயில போய் புளுத்த போறியாடா? நீ நாகர்கோயில ஊர்றா. நான் இப்ப சென்னையில இருக்கிறேன்டா. சென்னையிலேயே வாடா. நங்கநல்லூர் இருக்குல்ல, நான் அமெரிக்கால இருக்கேன். அங்கேயே வா மச்சான். அங்க வந்துட்டு அதான் நீ சொன்னல பால் வேணுமா சொல்லு பால் தரேன். வேணுமா சொல்லு வாயில தரேன். ஆமா கரெக்ட். பூல் வேணுமா சொல்லு பூல் தரேன். எனக்கு வந்து எப்போ ஃபேவரட் வந்து அம்மா செய்யற பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு மசியல். அவ்வளவுதான். யார் அம்மா? சரி எங்க அம்மா யாரோட அம்மா? உருளைக்கிழங்கு மசியல்.
எனக்கு எப்பவுமே யாரோட ஃபேவரட் அம்மாடா? உங்க அம்மா செய்யறதாங்க சொல்லிட போறேன்டா கம்மனு. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர். கப்பு தயிர். இல்ல இல்ல இது இவன் வேற அதாவது பிராமின்ஸ பத்தி பேசணும்னு ஒரு இது பண்ணி பேசுறான். ஏன் பேசி பட் பாருங்க. ஒன்றா அப்படின்ற ஐடியில வந்திருக்கிற. டேய் இருடா ஒரு நிமிஷம். என் உன் தலைக்கு பேர் என்னன்னு நிமிஷம் எனக்கு ஞாபகம் தெரியும். இருக்கா? உன் கருணாநிதி. பேர் ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது. ராகேஷ். ராகேஷ் இல்ல. வேற ஏதோ ஒண்ணு. ஆனா நீ யூடியூப் சேனல் வச்சிருக்க. எனக்கு அது தெரியும். பிராமணரை தொட்ட நீ நீ பேச செத்தடா. அது கருணாநிதியை செஞ்சு அமிச்சிடும். அடுத்து ஒன்னையும் செய்வோம். கம்முனு இரு. பொத்தா லக்கா இவன் என்ன சரி ஓகே இரு சரண் இல்ல அவனை பேச நீ செஞ்சு அனுப்பிச்சு விட்டு கூட உண்டா மோன. இப்ப என்ன சொன்ன கலைஞரை செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருவியா? கூட்டணி நீ இப்ப செஞ்சு எங்க அனுப்பிச்சு அம்மா இப்ப 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 நீ சொன்னல இப்ப நீ கேட்டல்ல இப்ப நீ கேட்டல புண்டாமன முடியுதாடா? ஓத்தா நீ நாகர்கோயில நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாவை நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். இப்ப நான் நாகர்கோயிலுக்கு வரணுமா புண்டாமனு? அம்மாவை நான் வரேன் நானு. தோக்கடிச்சிங்களா? டிஎம்கே ஓமால வச்சு செஞ்சு விடுறா பாப்போம். செஞ்சாச்சுடா. அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலையே நீங்க. எல்லா வாட்டி நான் ஒத்தா நீ பொலிட்டிக்கலா மட்டும் தான் பேசிட்டு இருக்கியா நீ? ஒத்தா தொண்டர்கள் நாங்க இருக்கிறோம். இல்ல நீ என்ன வச்சு செஞ்சு விடு. 96ல முடிஞ்சா செஞ்சு உங்க விடுறா. அம்மா எங்க நீ இப்ப போயிருந்தா? கேட்டல நாகர்கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இல்ல இல்ல 96ல உங்க அம்மா எங்கடா சேவல் போயிருந்தா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 2011 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீ இப்ப கேக்குறல்ல. இப்ப நான் வரேன். நீ எங்க இருக்கிற? அமெரிக்கால இருக்கேன்டா. டேய் இருடா சரண் அவன் கூட இருடா ஒரு நிமிஷம் போயிட்டான் பத்தியா இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம் இருடா சரண் அவங்க கிட்ட டிராவல் பண்ணதுடா ஒரு நிமிஷம் இருடா. அவனோட பர்பஸ் நினைக்கல. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிக்கணும் அவ்வளவுதான். சரி ஓகே மயிர்ல ஜெயிக்கும். இருங்க ஐயோ இருங்க ப்ரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவங்க ஜெயிக்கிறது டேய் இருடா அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கேக்குறியா? காது கேக்குதா இல்லையா? சொல்றா. எல்லாம் திறந்து வச்சிருக்கான் பேசுங்க. சரி ஓகே புரியல. மூஞ்சி பொம்பளை மாதிரி இருக்கு. மீசை தடியே இல்ல பேரு. அது பரவாயில்ல. அது உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் என் மூஞ்சி. இப்போ நீ யார ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற? ஏடிஎம்கே பிஜேபி. ஏடிஎம்கே பிஜேபியா? அது ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ அதை செய்வியா? சொல்லு செய்யறேன். சரியா? 8 வாட்டி சரண் போல ஓம்பு. அதுக்கப்புறம் 8 வாட்டி ஏன் போல ஓம்பு. அதுக்கப்புறம் 8 வாட்டி சேவல் அதிகாரம் போல ஓம்பு. அதுக்கப்புறம் 8 வாட்டி முரளி போல ஓம்பு. செய்வியா? சரண் போட்டிருக்கான் மதம் மனிதனை மிருகமாக்கும். எங்கடா மிருகமாக்கும்? பைத்தியக்காரன். ஏய் சரண் நான் கேட்ட கேள்வி உங்ககிட்ட பதில் வாங்கி கொடுறேன். இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடு. எங்க ஓடுற நீப்பா? டேய் சரண் கோவஸ்து கொடு. நீ இந்து இல்லடா சுமோ. நீ இந்து கிடையாது. நான் இந்துவே இல்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் போலியே 8 வாட்டி ஊம்புனீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கும். முடியுமா? 10 வாட்டி. 10 வாட்டி. சரி ஓகே 10 வாட்டி. ஆசைக்கு 10 வாட்டி. ஏன்டா வாரிசு அரசியல் பண்றதும் பாப்பனேசம் தான்டா. அதை ஏன்டா ஆதரிக்கிறீங்க? ஏன்டா அவங்க குழந்தை பிறக்காதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? இல்லடா எம்ஜிஆருக்கும் குழந்தை இல்ல. அதுக்கு இந்த இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம்? நைனாருக்கு குழந்தை இருக்கா? இபிஎஸ் மோடி. இருங்க முரளி அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன சொன்னான்? பிஜேபி ஜெயிக்கணும்னா ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருக்கிற எல்லாரும் போலியும் 8 வாட்டி ஊம்புனா உனக்கு பிஜேபி ஜெயிக்கும். நீ ஊம்புறதுக்கு ரெடியா இருக்குதியா? இவ்வளவுதான் கேள்வி. ஆமாவா இல்லையா? இவ்வளவுதான். நீ ஊம்புறதுக்கு ரெடியா இல்லைன்னா உங்க அம்மாவை தெருவுல போட்டு விடணும். அதுக்கும் ஒண்ணு ரெடியா இருக்குதியா? சாரி நான் மியூட் போட்டது நான் தான் சாரி. இவங்க கிட்ட இப்படித்தான் பேச முடியும். ஆபாசமா பேசுற. எது நீ ஊம்புறதுக்கு ரெடியா இருக்கிறியா? இல்ல கரெக்ட். இன்னொருத்தர் ப்ரொஃபைல போட்டு வர மாதிரி தான் அப்பா இன்சிலும் பேரை மாத்தி போட்டு வரணும். அதுதான் இவன் அவங்க அம்மாவே ஊர் தேவடியானா இவன் எவ்வளவு பெரிய தேவடியாவா இருப்பான் அப்படின்னு நினைக்கணும். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா நான் திரும்ப கிட்டதான் இல்ல முரளி வி ஹேவ் டு ஸ்டிக் டு தி க்வெஸ்சன். அவன் ஒத்துக்கிறன்ட்டான் பிஜேபி ஜெயிக்கிறதுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் போலியும் 8 வாட்டி ஊம்புறன்ட்டான். ஊம்புறியா? ஊம்புறியாடா? ஒழுங்கா பேசுறா டீசென்ட்டா. டேய் ஊம்புறியா? டீசென்ட்டா கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ சொல்லு. அவ்வளவுதான் முடியுது. எஸ் ஆர் நோ சொல்லு. இல்லடா நான் பண்ண மாட்டேன் அதெல்லாம். அப்ப மூட்டு போ. அது அகரகாரத்துல அப்ப பிஜேபி ஜெயிக்கிறது சான்ஸே இல்ல. எங்க அகரகாரத்துல தான் செய்ய மாட்டோம் நாங்க யாரும்.
அக்ரகாரத்துல செய்ய மாட்டியா? என்னத்தான் செய்வாங்க அந்த ஊர்ல? அக்ரகாரத்துல செய்வியா? அக்ரகாரத்துல மோர் இல்ல கடை இல்ல வாங்க. அக்ர சங்கர் இது படங்கள்லாம் என்ன பாடுறா, எங்களை ஒதுக்கி பேசிட்டு பாடுறா. நீ எங்கேயாவது டாபிக் எல்லாம் மாத்தாத. பிஜேபி ஜெயிக்கணும்னா என் போல ஓம்பியா ஓம்ப மாட்டியா? அவ்வளவுதான் கேள்வி. அப்புறம் எதுக்குடா உதயநிதி கோயில் போறாரு? சாமி நம்பிக்கை அவர் இல்லாம. எங்கன்னா போறாரு. பிஜேபி ஜெயிக்கணும்னா என் போல ஓம்பியா ஓம்ப மாட்டியா? இவ்வளவுதான் கேள்வி. நாங்க உழைச்சு ஜெயிக்கிறோம்டா. உழைச்சு எப்படி உழைப்ப? மக்கள்கிட்ட வாக்கு கேட்போம். எப்படி? ஒத்துக்கப்பா. ஓசியில கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிட்டீங்கடா. சரி ஓகே, நீ எல்லாத்தையும் பேசு. இப்போ பிஜேபி ஜெயிக்கணும்னா உங்க அம்மால கூட்டி கொடுக்கணும் எனக்கு. நீ கூட்டி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? டேய் முரளி, மக்களை ஏன்டா ஓசியில 1000 ரூபாய் ஏன்டா கொடுத்து மக்கள் சோம்பேறி ஆக்குறீங்க? டேய் உங்க அம்மால டேய் அது கூட்டி கேள்வி இல்லடா. இப்ப பிஜேபி ஜெயிக்கணும்னா உங்க அம்மால கூட்டி கொடுக்கணும். டேய் சரண், எங்க ஸ்டேட்லாம் பாரு, நாங்க யாருக்கும் இலவசம் தர மாட்டோம். மக்கள் வாழ்வாதாரத்தை உங்க ஸ்டேட்டா? உங்க அப்ப நீ இப்ப அதை தமிழ்நாடு விட்டுறடே. இல்லையா? வேற எந்த ஸ்டேட்ரா மாரி? சரண் அவங்க கிட்ட போகாத, இரு ஒரு நிமிஷம். அவன் கூட்டி குஜராத் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? உங்க அம்மா உன்னை ஊர்ல கூட்டி கொடுத்தா பெத்து விட்டாளா சொல்லு. எதுக்கு நான் ஆபாசமா பேசுற? தில்ல இருந்தா பொலிட்டிக்கலா மோதுறா. இல்ல பிஜேபி 14 வருஷமா இங்கதான் இந்தியாவுல ஆட்சி செய்யுது. அப்போ உங்க அம்மால கூட்டி கொடுத்தா ஜெயிச்சா? தமிழ்நாட்டிலயும் நாங்க ஜெயிக்கணும். ராஜேஷ் நீங்க என்ன பேசுறீங்க? உங்க அம்மாவை கூட்டி கொடுக்க போறியா? என் பேர் சிவாடா. எத்தனை வீட்டுக்கு அனுப்ப போற? என் பேர் சிவா. ராஜேஷ் அவன் பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிவசுப்பிரமணிய ஐயர்ரா என் பேரு. சரண் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரண் இவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவன் பேர் ராஜேஷ். ஐயர் கடைசியா சொல்ல மறந்துடாத. அதுதான் முக்கியம். ஓம்பி கூதி எல்லாம் நீ ஊம்புற கூதி எல்லா வேலையும் செய்யலாம். நான் சொல்றேன், உங்க அம்மால கூட்டி கொடுத்துதான் இந்த வேலை செய்யற. ஒரு நாளைக்கு உங்க அப்பன் பேரை ஒரு நாளைக்கு உங்க அப்பன் பேரை யார வச்சுட்டு வர்ற. இன்னைக்கு ஒன்றாக உங்க அப்பன். கரெக்டா? இது ஒரு வேலைன்னு நீ செய்யறல, இதுதான் நாங்களும் செய்வோம். தெருப்பொறுக்கி தேடியா பையன்னு நம்ம கேட்கலாம், ஆனா கேட்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. இவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான். சரண் உனக்கு டிஎம் பண்றேன். அந்த யூடியூப் சேனல் என்னன்னு எனக்கு தெரியும். சரி, சுமோ ஐடி என்னடா ஆச்சு? எது சுமோ ஐடி? சரி ஓகே, இப்பவே இந்த ஸ்பேஸ்ல இருந்து இருடா சரண், நான் இதுக்கு பதில் சொல்றேன். இப்பவே இந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளியே போயிட்டு நான் சுமோ ஐடியில வரேன். ஆனா ராஜேஷ்ன்ற பேர்ல ஏதோ ஒரு பேர்ல நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்துற, அதை உண்மையான ஒத்துக்க. டேய் சரண் இருற, நான் சும்மா ஐடியில வரேன். அப்படியே அறுத்து தள்ளிடுவேன் நீ. இல்ல வேணாம் கரெக்ட். கண்ட கவோதி கண்டவன் பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம? யார் அந்த 9? ஏய் நீ தான்டா கேட புண்ட. உன்னைய தான்டா பேசுறேன். அசிங்கமா பேசுறீங்கன்னா அசிங்கமா தான்டா பேசுறீங்க. டேய் மொத்தா டேய், உன் ஆத்தா பூல்ல விட்டா தான்டா பிஜேபி இங்க வரும். இல்லாட்டி வரவே வராதுடா. அப்ப கூட வராது. நாகரிகமா பேச மாட்டீங்களாடா? இல்ல எஸ்பி அப்பதான்டா பேசுவேன். கேட புண்ட இருக்க விருப்பம் வந்தாடா போயிட்டறா வெண்ண. நாங்க ஹிந்துக்கள்லாம் பாறா நாகரிகமா பேசுறோம். ஏய் கேட புண்ட, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போடா. கெட்ட வார்த்தையில தான்டா பேசுவான். இருக்க விருப்பம் வந்தா இல்லாட்டி பூல மூடிட்டு போயிட்டாரு அம்மால. டேய் இப்ப நான் கோயில்ல இருக்கேன்டா. அப்படித்தான்டா பேசி. நீ கோயில்ல இரு பூல்ல இரு எங்க வேணாரு. அத பத்தி எனக்கு என்ன நீ 4 வாட்டி புஞ்ச புடிச்சு ஆட்றா டேய். நீ உட்கார்ந்து பேசு. மணி ஆடிட்டு இருக்காரு கோயில்ல. மணி ஆடிட்டு இருக்காரு ஐயர். மணி ஆட்றீங்களா ஐயர்? பூஜை ரூம் மணி ஆடல, பூல தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கான். எங்கேயோ உட்கார்ந்துக்கிடுங்க அம்மால ஒன்றாங்கங்கற பேர்ல வச்சுக்கிட்டு. ஓ அட்ரஸ் சொல்றா கேவலவாதி. ஏ கேட புண்டா, நீ எங்க அந்த கார் சரண் சொன்னானேடா, அந்த இடத்துக்கு போடா நீ. அடே ஒரு நிமிஷம். இப்ப அட்ரஸ் சொன்னா என்ன பண்ண போற? நான் இப்ப அட்ரஸ் சொல்றேன். நான் உங்ககிட்ட நேர்ல வருவோம்டா. நாங்க பூனல் போட்டுக்கிட்டு வா. சிக்னல் ஆபீஸ் ரோடு, பம்மலு, சென்னை. நேர்ல வரது ஊம்பு. டேய் புண்டை, டேய் ஒன்றா உன் அட்ரஸ் சொல்றா முதல்ல. பெரியாரோட பூனலோட வருவோம்டா நாங்க. பெரியார டேய் சரண், உன் அட்ரஸ் சொல்றா புண்டை. டேய் அவன் பேர் ராஜேஷ்ரா. டேய் அவன் பேர் ராஜேஷ். ஏய் ராஜேஷ் டேய் சொல்றா உன் அட்ரஸ் சொல்றா புண்டாமனா. எங்க இருக்கிற நீ? நீ இப்ப ஏதாவது சொன்னி அட்ரஸ் சொல்ற அப்படின்ட்டு. நீ இப்ப அட்ரஸ் சொல்லு மேரு. நான் இப்ப சொல்றேன். நம்பர் 1 சிக்னல் ஆபீஸ் ரோட், பம்மலு, சென்னை. ஏன் வேணாலும் வாங்க. நீங்க நம்பர் 1
புண்டாமணி நீ வாடா புண்டை. உன் அட்ரஸ் சொல்றா இப்ப புண்டை. I'm நான் located இப்ப in சொல்லிட்டேன்ல, உன் Bobliggan. அட்ரஸ் சொல்றா புண்டை. இல்ல Yeah. சரண் சேவல் மாம்சம் கொஞ்சம் மியூட் பண்ற மீட்டிங்ல இருக்காரு. நான் பண்ணிட்டேன் உனக்கு. டேய் ஒன்றாக அவன் ஒன்றாக இல்லங்க, அவன் பேர் அட்ரஸ் ராஜேஷுங்க. சொல்லிட்டேன். ராஜேஷ்னு கூப்பிடு. ராஜேஷ்னு கூப்பிடுறா டேய் பைத்தியக்கார. ராஜேஷ் இப்ப உன்னோட அட்ரஸ் சொல்றா. நான் இப்ப உன் அட்ரஸ் சொல்லிட்டேன்ல. அவன் நீ ராஜேஷ்னு இன்னும் 7 சொன்னதுக்கு திரும்ப எடுத்தாலும் அப்புறம் உங்க அப்பா அவன் அன்மியூட் உங்க பண்ணுவா. உங்க அப்பனா இருந்தாலும் சரி, உன் பையனா இருந்தாலும் சரி, என் அட்ரஸ்க்கு வர முடியாது. ஓகேவா? நீ இப்போ உன் அட்ரஸ் ஒரே லைட்டா சொல்லு. என் பையன் வெறும் 6 வயசு பையன், அவன் வருவான் உன் அட்ரஸ்க்கு. சொல்லிதான் பாரு இப்போ. டேய் ராஜேஷ் இருக்கியா? பத்தாலக்கா. சொல்ற டேய் இருடா சரண் ஒரு நிமிஷம். அவன் ராஜேஷ் அவ்வளவு கேவலமா நம்மள வந்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல சரண் அட்ரஸ் கேட்டா பயந்துருவா, வாய போட்டு பேசாம நினைச்சிருக்க கேன புண்டை. டேய் என்ன அதான் பாத்தியா இல்லையா? பேசுவான் கேன கூதி வாய் சுத்தம் மூணுங்கறான் பாருங்க அட்ரஸ் கேட்டவன. சொல்றா அட்ரஸ் சொல்லிட்டேன்டா. இப்ப வாடா, நீ உன் அட்ரஸ் சொல்லு. அது ஒண்ணு இல்ல. நான் வந்து கேக்குறா சரண், அவங்க அம்மா வந்து பிராமணரு, அவங்க அப்பா வந்து வேற. யாரா இருக்கட்டுனே, இன்னைக்கு வந்து அவன் வந்து பெரிய புளுத்தி மாதிரி அவனை அன்மியூட் பண்ணி பெரிய புளுத்தி மாதிரி பேசணும்னா அதுக்கான ஒரு இது வேணும். அன்மியூட் மட்டும் பண்ணி பேச சொல்லு. வா வந்து பேசு வா. நான் உனக்கு அட்ரஸ் கொடுத்துறேன். கரெக்டா இல்லையா? நாளைக்கு காலைல வா, இல்ல இன்னைக்கு நைட்டு கூட வா. நீ ஏன்டா கதற? நான் கதறவே இல்லடா. குண்டி நீ பேசாம மாதிரி ஒன்றாக. நான் இப்போ வந்து உனக்கு வந்து அட்ரஸ் கொடுத்தேன், நீ வந்து அட்ரஸ் கேட்ட. கரெக்டா இல்லையா? நீ எப்போ வர போற? நாளைக்கு வர. நாளைக்கு அவங்க அம்மா நாளைக்கு தான் ஃப்ரீ. நீ எந்த ஏரியால இருந்து வரேன்னு சொல்லு, அங்க இருந்து கொஞ்சம் அந்த பீஃப் ஏதாவது வாங்கிட்டு வா. யாரையோ சுத்தி முடிச்சு ஓம்பருக்கு ரிசர்வ் ஆயிட்டான், அதான் நாளைக்கு வர்றேன் சரண். பருப்பு அவன் எப்ப வேணாலும் வரட்டும். எனக்கு என்னன்னா, இதே நீ அங்க இருந்து வரல, வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வா. உன் ஏரியால பிரியாணி ஃபேமஸ் இருந்துச்சு, அது வாங்கிட்டு வா. ஓகே, அது வாங்கிட்டு வா. அதுக்கப்புறமா நான் வந்து அடிப்பேன். இல்ல அவங்க ஏரியால ரவிசோடா ஃப்ரீ. டேய் ரவிசோடா. ஆமா, அத வாங்கிட்டு வா. அத வாங்கிட்டு வந்து அடிச்சா தெம்பா அடிப்பேன். ஒரு 2 மாமியும் கூட்டிட்டு வர சொல்லுங்க சரண் பார்க்கலாம். நான் வந்து கரெக்ட். 2 மாமி ஒன்றாக நீ இப்ப இங்க வரல. 2 மாமி. நீ இப்ப வீட்டுக்கு வரல. நீ வீட்டுக்கு வந்துட்டு நீ வெளியில வந்து போயிட்டுன்னா உன் பொண்ணாடிக்கலாம் சொல்லிரு. ஓகேவா? என் உடம்பு ஒல்லியா இருக்கும்டா, அடி தாங்க மாட்டேன். அப்ப என்ன புண்டைக்கு இங்க வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க கேன புண்டை? இல்ல நீயே ஒல்லினா உன் குஞ்சு என்ன ஒல்லியாக்கும்? ஏங்க அவனுக்கு குஞ்சே கிடையாதுங்க, அது தெரியும். அது நீங்க வாரா, அது ஒரு தனியான ஒரு பெட்டிச்சு. இவனுக்கு அப்பயே கட் பண்ணி விட்டாங்க. பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கடா கல்யாணத்துக்கு. அது ஒண்ணும் நடக்காது. அந்த பொண்ணு நம்பர் என்கிட்ட சொல்லு. நீ பண்ணா சரணு கரடி மூஞ்சி நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? பிராமண பெண் நீ வேணா அந்த பொண்ணை உள்வாடகை என்கிட்ட கொடுத்துரு. பிராமண பெண் தான்டா பாத்துட்டு இருக்கோம். நீ எட்டா பெண்ண வேணா பாரு, ஆனா பொண்ண பாரு. இல்ல இவன் எவ்வளவு பெரிய பேக்கூதியா இருந்தா தன்னோட சொந்த ஐடியில வர முடியாம இந்த மாதிரி ஒரு பேச்சுலர் ரூம்ல வந்து நூடுல்ஸ் செஞ்சு காஞ்சி போன கடாய வச்ச மாதிரி வந்திருக்கிறானே. இவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்கார பேக்கூதியா இருப்பான். சைக்கோ பாருங்க. சும்மா நீ உடம்பு குறைக்கணும்டா, ரொம்ப குண்டா இருக்கு. சரி ஓகே, நன்றியா. நீ நல்லா உறிஞ்சிட்டா மேல ஒலி ஆயிடுவாரு. நீ நல்லா உறிஞ்சிடு. கரெக்ட் முரளி, வெரி பெஸ்ட் பஞ்ச் டயலாக். உறிஞ்சி எடுக்கிறியா? எனக்கு பிராமண பெண் தான் வேணும்னு சொல்லிட்டேன் வீட்டுல. சரி ஓகே, அப்போ உங்க மம்மி அனுப்பிவிடு, நான் அவங்க உறிஞ்சி எடுப்பாங்க. ஏராம் படத்துல வர வசுந்தரா மாதிரி இருக்கணும் என் ஒய்ஃப். எனக்கு அப்பெல்லாம் தேவையில்லை. உங்க அம்மா வந்தா மட்டும் போதும். இல்ல அவனுக்கு உறிஞ்சி எடுக்கணுமாடா? டேய் சரண், அவனுக்கு உறிஞ்சி எடுக்கணும். அவனுக்கு தேவையில்லை. எனக்கு உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வந்து வசுந்தரதாஸ் மாதிரிலாம் வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்க அம்மா வந்தா போதும்.
டேய் சரண், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அவனை இப்ப லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச சொல்லு. மச்சான் பேசு மச்சான், நான் இப்ப இல்ல அன்மியூட் பண்றேன். இல்ல 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 சரண் ராஜேஷ். சரண் ஒரு நிமிஷம் இரு. அவன் லவுட் ஸ்பீக்கர் போடணும். ஓகே. டேய் ராஜேஷ், லவுட் ஸ்பீக்கர் மட்டும் போட்டு பேசு. பாப்பா போ, ஒரு கால் முடிச்சா. டேய் லவுட் ஸ்பீக்கர் போடுறா. டேய் லவுடி கபால், லவுட் ஸ்பீக்கர் போடு. முரளி சேவல், உங்ககிட்ட சொல்றேன். ஸ்பீக்கர்ல தான்டா இருக்கேன். இல்ல நீ லவுட் ஸ்பீக்கர் மட்டும் போட. அதுல தான்டா இருக்கேன். பெட்ரூம்ல ஒளிஞ்சு பேசினுங்கதா அது பைத்தியம். இருங்க ஒரு நிமிஷம், அவன் லவுட் ஸ்பீக்கர் மட்டும் போட சொல்லுங்க. பூஜை போடா டேய். பூஜை ரூம்லயா? பூஜை ரூம்ல சாமியை பாருனா எங்க போல பார்த்து உட்கார்ந்து. இல்ல முரளி, டோன்ட் டிராவல் வித் ஹிம். ஓகே, அவங்க கிட்ட கேட்டது வந்து லவுட் ஸ்பீக்கர் இப்ப போடணும். அவன் லவுட் ஸ்பீக்கர் போடுறான். போற லவுட் ஸ்பீக்கர் போட்டு பார்க்கலாம். லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டுருக்கேன். யாரு கிட்ட? லவுட் ஸ்பீக்கர் போட்டு கிச்சன்ல எடுத்து வை. கிச்சன் எனக்கு வசுந்தரா தாஸ் மாதிரி வேணும்டா வைஃப். அது தேவையில்ல, நீ லவுட் ஸ்பீக்கரை போட்டு கிச்சன்ல எடுத்துட்டு போய் வைன்ற. இரு வைக்கிறேன். போய் வை. எது? கிச்சன்ல வச்சிட்டேன். இல்ல போய் சொல்றேன். தெரியலையே, நடந்த மாதிரியே தெரியல. நீ பூஜை ரூம் வந்து கிச்சன் பக்கத்துல ரூம் தான்டா. நீ ரகசியமா பேசாத. திருட்டு போன்ல கட்டில் கடியில ஒளிய இந்த கள்ள புருஷ மாதிரி பேசாத. இப்போ போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கிச்சன்ல வைக்கிற. எடுத்துட்டு போய் வச்சாச்சு. எது? எங்க உங்க மம்மி பேச சொல்லு. பாத்ரூம்ல இருக்காங்க. பாத்ரூம்ல இருக்காங்களா? இல்ல முரளி, நேத்து ஒரு வேலை பண்ணா. எங்க மம்மி வந்து எனக்கு இப்பதான் பிரெட் ஆம்லெட் போட்டாங்க, அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க. ஓ அது வரையா? இவன் பியூர் வெஜ், சுத்த சைவம்டா நாங்க. நீ சூத்த சாத்தி எடுத்துட்டு போய் கிச்சன்ல லவுட் ஸ்பீக்கர்ல வைக்கிறியா? அப்படி டிஎம்கே தோத்துறோம்டா அடுத்த எலெக்ஷன்ல. சரி, அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க? சும்மா அந்த ஆண்டி என்ன சொல்லுச்சு? அந்த ஆண்டி இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பேக்குதிய பெத்து விட்டதுக்கு நான் தெருவுல செத்து இருக்கலாம், அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா நைட் ஷோக்கு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. டேய் ஒரு நிமிஷம், நேத்து வந்து என்ன சொன்னா, இருங்க முரளி, நேத்து என்ன சொன்னானா, எங்க அம்மா வந்து எனக்கு அற்புதமான சாப்பாடு சமைச்சு கொடுத்தாளுகள் அப்படின்னா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த போனை அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்பீக்கர்ல வச்சுட்டு வாடான்னு கேக்குறேன். ஏன் பண்ண மாட்டான்? விஜய் எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு. விஜய் உங்க கூட்டணிக்கு வருவாரு, உங்க அப்பா உங்க அம்மால போட்டு ஓப்பாரு, நானே வந்து உங்க அம்மால போட்டு ஓப்பேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்டது வேற விஷயம். நேத்து பேசின அம்மா இன்னைக்கு ஏன் இல்ல? பாத்ரூம்ல இருக்காங்க. பாத்ரூம் இல்லையா? எதுக்கு பாத்ரூம் போனாங்க? யாரு கூட கரடி அதை கேட்டு சொல்லுங்க. டேய் ஒரு பெண்ணை என்னடா இப்படி ஆபாசமா பேசுறீங்க? அப்படித்தாண்டா பேசுவான் கேனா புண்டை. போயிச்சுப்பா, எங்க அண்ணனே இவ்வளவு காண்டா விட்ட. அவரே வந்து ட்ரிகர் ஆக்கிட்டான். இதான் திராவிட ஆட்சியாடா? கேனா புண்டை அப்படித்தாண்டா பேசுவான். என்னடா பண்ணுவேன்? இதான் திராவிட ஆட்சியா? அப்படித்தாண்டா பேசுவான் கேனா புண்டை. வேற என்னடா பண்ணுவேன்? அட்ரஸ் கேட்டி, அட்ரஸ் வேணும் மேடம் உனக்கு? அட்ரஸ் வேணும் மேடம் உனக்கு? அதுக்குதான் பெரிய பெரிய இடங்கள்ல யாரு அட்ரஸ் வேணும் மேடம் உனக்கு? அட்ரஸ் கேட்டி, அட்ரஸ் வேணும். இல்ல அவசரம். ஐயோ அவசரப்படாதீங்க. இல்ல கரடி கொஞ்சம் இருங்க. அட்ரஸ் கேட்ட எனக்கு கேன புண்டமாவன். அட்ரஸ் வேணும் மேடம் உனக்கு? இதுக்கு தானே உங்களுக்கு நிதியே ஒதுக்குறது இல்ல. அட்ரஸ் வேணும் மேடம் கொம்மால. அட்ரஸ் வேணுமா? அதுக்கு ஆன்சர் சொல்லு. எஸ் ஆர் நோ சொல்றா. டேய் அட்ரஸ் வேணுமா உனக்கு? அத சொல்றாங்க கொம்மால. அத விட்டுட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருக்க. இதுக்கு தானே நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு அட்ரஸ் வேணுமாடா கேன புண்டை. அட்ரஸ் வேணுமா வானாவா? அத சொல்லு. கேக்குறாங்கல. ஆனா நீ பண்ணதுல நல்ல விஷயம் தான். நீங்க சோறுக்கு வழி எல்லாம் பட்ட. நிதி ஒதுக்க முடியாது, என்ன பண்ணுவ? கடைசி வரைக்கும் 29 பைசா தான். டேய் கோத்தா புண்டாமாவனே, உனக்கு அட்ரஸ் வேணும்னா சொல்லு. அட்ரஸ் வேணுமா? எல்லாத்தையும் உத்தரப்பிரதேஷ்ல கொடுத்துருவாங்க. அட்ரஸ் வேணுமாடா கோத்தா புண்டாமாவனே? அட்ரஸ் வேணுமா வேணாமாடா? அத சொல்ற.
குஜராத்ல போய் கொட்டிடுவோம் எல்லாத்தையும். ஏய் எப்படியா பையல அட்ரஸ் என்ன வேணாமா அதை சொல்றான். கேக்குறது போல் சொல்றான். அதை விட்டு வேற எங்கேயோ தவார கேக்குறது போல் சொல்றான். உனக்கு அட்ரஸ் என்ன வேணாமா? உங்க அத்தாட்ட போய் கேள்றா சொல்லுவாவ. நீ பேசுனீங்கிறது உங்க அப்பா கிட்ட தான் தெரியுமா? ஆமா அப்பன்ட்ட பேசிக்கிட்டு உங்க அத்தா அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்க உங்க அம்மால மவனே. எனக்கு பிடிச்சிருக்கா கோத்தா கட்லி கீழே படுத்துக்கிட்டு பேசுற புண்டாமா அவனுக்கு இதை பாரு. ஏன் அப்பன் பேசுறேன் அது கூட அறிவு இல்லாம யாருக்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்க? வாயில தூக்கி பூல வைப்பாங்க அப்புறம் பாப்போம். அட்ரஸ் வேணுமா உனக்கு? இல்ல இது டெஸ்பரேட் சைக்கோ படம். அது எல்லா பேசும் நடுல வந்து உட்காந்து மூதேவி மாதிரி இப்ப பேசினுக்குது பாரு. என்னவோ சம்பந்தம் இல்லாம. நீ ஒரு ஸ்டேட் வச்சிருக்க உனக்கே இவ்வளவு திமிர்னா இந்தியால டேய் புண்டாமா அவனே அட்ரஸ் வேணுமா வேணாமா அதை சொல்றா. ஸ்டேட் புண்டா அப்புறம் பேசலண்டா. உனக்கு அட்ரஸ் வேணும் வேணாமாடா அதை சொல்றா. தேவடியா பையல கம்முனு இருடா. டேய் அட்ரஸ் வேணுமா வேணாமா அதை சொல்றா. தேவடியா பையல அதை சொல்ற முதல்ல. அட்ரஸ் கேட்டியடா? அட்ரஸ் வேணுமா வேணாமா? என்ன கரடி மூஞ்சி ஓடிட்டானா? ஏய் அட்ரஸ் வேணுமா வேணாமாடா கொத்தா அதை பதில் சொல்றா முதல்ல. நீ அவர் கேளு உங்க அப்பாக்கு பதில் சொல்லு. கரடி மூஞ்சி ஓட்டான் போல. ஏய் தேவடியா பையல கரடி கேட்டா அப்புறம் ஏன்ட்ட வாடா. அட்ரஸ் வேணுமா வேணாமாடா? வேணும்டா சொல்றேன். வேணும்னா உங்க ஆத்தாட்ட போய் கேளுடா. உங்க ஆத்தாட்ட கேட்டா அவ தெளிவா சொல்லிட்டு போயிடுவாடா அட்ரஸ். அவன் பாத்ரூம்ல இருக்கான். எவ்வளவு நேரம் அங்க வச்சு நிக்கிற நீ வேற வெளிய கூப்பிடு. வயிறு சரியில்லைங்க எல்லாருக்கும். இவன் ஒரு ஃபீட்டிஷ் கை போல இருக்கு அவரு. இல்லடா பருப்பு சாதம் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி கலக்குது. ஏய் உங்க அம்மால ஓக்க பருப்பு சாதம் நீ போடவே இல்லடா. முட்டை ஆம்லெட் போட்டாங்க ஓத்தா அதோட உனக்கு ஞாபகம் இல்ல. அதை விட்டு பருப்பு சாதம்ங்கிற தேவடியா பையல வேற எங்கடா போய் சாப்பிட்டியாடா? வீட்டை விட்டுட்டு போயிட்டு சொல்லவே மாட்டேங்கிற. அப்பன்ட்ட கூட வேற வெளியில போய் சாப்பிடுறத. டேய் நாங்க சைவம்டா. ஏய் தேவடியா பையல முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ என்ன சைவம் கூதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாத்தாட்ட கேட்டியா இல்லையா என்ன சாப்பாடுன்னு? எனக்கு தெரியும் அப்ப நான் பிறந்தேன் உன்னை பெத்த எனக்கு தெரியும் நீ என்ன சாப்பிட்ட இது என்ன வீட்டுல சமைச்சான்னு. மாட்டுக்கறியை தடை பண்ணிட்டோம் பாத்தியா? ஏய் எப்படியா பையல என்னடா சாப்பிட்டா அதை சொல்ற. பருப்புங்கிற கூதிங்கிற. முட்டை ஆம்லெட் போட்டு வச்சிருக்கோம் பருப்புங்கிற. வேற எங்க போய் மேய்ஞ்சிட்டு வந்த? பீஃப் பேன் பண்ணுமா இல்லையா? இப்படித்தாண்டா அவங்க ஆத்தா அப்ப சொல்றது கேட்காம போய் வெளியில போய் ஊர் மேய்ஞ்சோட தேவடியா பையல கண்டது தேவையில்லாம பேசிக்கிட்டு அடுத்த இதுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க நீ. ஏண்டா